ஓம் சாந்தி. எல்லோருக்கும் இனிமையான மாலை வணக்கம். குட் ஈவினிங். வணக்கம் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்திகா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சிஸ்டர். நாம ஏற்கனவே பேசின மாதிரி அந்த டே 7ஓட இறுதிக்கு வந்துட்டோம். அடுத்து முரளி கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி யோகம் பத்தி கொஞ்சம் பேசிடலாம் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி முடிவு பண்ணியிருந்தோம். ஸோ அதற்கான கிளாஸ் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ எல்லாருமே அந்த டெய்லி சார்ட் படிச்சு பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல் எண்ணமாக சிவபாபா வராரா? யாருக்கெல்லாம் காலையில அதிகாலையில கண் விழித்தவுடன் முதல்ல சிவபாபாவோட எண்ணம் வருது, ஞாபகம் வருது? சொல்லுங்க. வருதுங்க சிஸ்டர். ஃபர்ஸ்ட் தாட்டே சிவபாபாவா? வெரி குட். ஞாபகம் சொல்லுங்க. வருதுங்கக்கா. ஞாபகம் வருது. ஃபர்ஸ்ட் தாட்டே ஞாபகத்துல வருதா? இல்லைங்க, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து தான் வருதுங்க. ஓகே. ஆனா நம்மளோட சார்ட்ல வந்து முதல் எண்ணமாக சிவபாபா வந்தாதான் மார்க் கொடுக்க முடியும். ஆனா கொஞ்சம் நேரம் கழிச்சு வராரு அப்படின்னா நம்ம வந்து தினமும் நைட்டே வந்து காலையில ஃபர்ஸ்ட் பாபா தான் அப்படிங்கிற மாதிரி பயிற்சி பண்ணிட்டே இருங்க. ஓகேவா? இது அப்ப பாருங்க, இது ஒரு முயற்சியாக தான் இருக்கு, எடுத்த உடனே வரல. அப்ப ஆனா இது எவ்வளவு சிம்பிளான விஷயம் இல்ல? புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிளான விஷயம். நம்ம இன்னும் பெரிய பெரிய யோகம் பத்தி எல்லாம் கூட பேசவே இல்லை. காலையில எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் தாட் வந்து சிவபாபா வரணும், இந்த ஒரு விஷயத்த நான் அடையணும் அப்படிங்கிற மாதிரி நினைங்க. அப்புறம் வேற யாருக்காவது கொஞ்சம் நேரம் கழிச்சாவது வராரா? எனக்கு வருது மேம், எழுந்துச்சோன்னு. ஆக்சுவலி அந்த டிராபிக் சொல்லிட்டு ஆப்பே வந்து டவுன்லோட் பண்ணனால பண்ணிருக்கீங்க. அந்த டைம்க்கு வர்றதுனால முழிப்போய் அதனாலதான் வருது. ஆமா, அது வேற டிராபிக் கண்ட்ரோல் காலையில 3:30க்கே அடிச்சிரும். ஆமா. ஆக்சுவலா 3:30 மணிக்கு தான் நம்முடைய நாளே ஆரம்பிக்கணும். ஆனா எல்லாராலையும் ஆரம்பத்துல முடியாது. பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமா அந்த நிலையை அடைந்து விடலாம். வேற என்ன விஷயங்கள் நீங்க வந்து சார்ட்ல ட்ரை பண்ணீங்க? ஏதாவது ட்ரை பண்ணீங்க? நம்ம குட் மார்னிங் யோகம் அனுப்பினமே, பாத்தீங்களா? எத்தனை பேர் பாத்தீங்க? நான் பார்த்தேன் மேம். ரொம்ப பார்த்தேன். சூப்பரா இருக்கு மேம். ஒரு 4-5 வாட்டி கேட்டேன் நானு. வெரி குட். அப்புறம் வேற யாரு? நான் டெய்லி பண்றேங்க சிஸ்டர். 2-3 டைம் பண்றேன் அது. சூப்பர். ஏன்னா அது எல்லாமே பாசிட்டிவ் தாட்ஸ். நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கணும்னு நம்ம விரும்புறோமோ அந்த எண்ணங்களை நம்ம ஏற்படுத்துறோம். ஓகேவா? ஆமா. ஃபர்ஸ்ட் எழுந்த உடனே சிவபாபா கிட்ட குட் மார்னிங் சொல்லிடுங்க. உங்களுக்கு ஏதாவது அவர் கூட பேசணும்னா நீங்க பேசிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த இந்த யோகா பண்ணுங்க. ஆனா இந்த ரெக்கார்டை வந்து நீங்க கொஞ்ச நாள் கேட்டு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை, நம்ம வாழ்க்கையில விரும்புற விஷயம்தான். அதுக்கப்புறமா ரெக்கார்டு கேட்டு கேட்டு பண்ணாம நீங்களே சொந்தமா அந்த எண்ணங்களை ஏற்படுத்துங்க. ஓகேவா? யாரெல்லாம் இன்னும் கேட்கலையோ அவங்க வந்து அந்த குட் மார்னிங் யோகத்தோட ரெக்கார்டை கேட்டு அதை ஆரம்பிச்சிடுங்க. அப்பதான் உங்களுக்கு ராஜயோகத்தோட பலனே கிடைக்க ஆரம்பிக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க இப்ப இந்த மாதிரி குரூப்ல போடுற விஷயம்லாம் அதற்கப்புறமா நிறைய மெசேஜஸ் வந்து வந்து அது மேல போயிடும். அப்போ உங்களுக்கு அது எங்க போச்சுன்னே தெரியாம போயிடும். அப்ப அதற்கு ஒரு யுக்தி என்னன்னா, நீங்க உங்க வீட்ல இருக்க யாராவது ஒருத்தரோட சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிடுங்க. இப்போ வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்றோம்ல, ஃபேமிலி குரூப், ஆஃபீஸ் குரூப்னு, அது மாதிரி நீங்க யாராவது உங்க ஃப்ரெண்டோ இல்ல உங்க வீட்ல இருக்க யாரோடவோ சேர்ந்து ஒரு குரூப் கிரியேட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா அவங்கள நீங்க ரிமூவ் பண்ணிடலாம். அப்ப அந்த குரூப்ல நீங்க மட்டும்தான் இருப்பீங்க. இல்ல மேம், நமக்கே அனுப்பிக்கலாம் மேம். இப்ப நம்ம நம்பருக்கே அதை அனுப்பலாம். நான் அப்படிதான் அனுப்பி வச்சிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுல வந்து நீங்க பின்னாடி இதெல்லாம் தேவைப்படும். இப்ப பாருங்க, குட் மார்னிங் யோகம் சில பிடிஎஃப்லாம் நம்ம ஷேர் பண்றோம். அதெல்லாம் டெக்ஸ்ட்ல இருக்கு, நீங்க படிச்சு பார்க்கலாம். ஸோ சில ஸ்லைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு முக்கியமா தேவைப்படும். அந்த மாதிரி பின்னாடி தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் நீங்க அதுல சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்க எப்ப வேணாலும் அதை புரட்டி பார்க்கலாம். அதே போல வந்து இந்த நம்ம கிளாஸஸோட பிளே லிஸ்ட் ஒண்ணு ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் மறுபடியும் அனுப்புறேன். ஸோ நீங்க அதை கூட ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.
ஸோ தட் அந்த பிளேலிஸ்ட் இப்ப நீங்க பாக்குற அந்த டெய்லி கிளாஸ் வந்து பின்னாடி உங்களுக்கு இப்ப அதோட வேல்யூ தெரியுதா என்னன்னு தெரியல. பின்னாடி உங்களுக்கு கண்டிப்பாக போய் அந்த அந்த தம் நெய்ல பார்த்தே நீங்க அதுல போய் இன்னொரு தடவை இதை கேட்கணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஸோ நீங்க அப்படியும் செய்யலாம். ஓகேவா? சரி. இப்ப வந்து நம்ம 4 வகையான எண்ணங்கள் பார்த்தோம். ஓகேவா? அந்த 4 வகையான எண்ணங்கள் அப்படின்னு வரும்பொழுது அதற்கான ரிசல்ட்டும் ஒன்று இருக்கு இல்லையா? இப்ப சாதாரண எண்ணங்கள் அப்படின்னா உங்களுக்கு அதற்கான ரிசல்ட்டும் சாதாரணமா தான் இருக்க முடியும். அதுல பெருசா புண்ணிய கணக்கு அப்படிலாம் இருக்காது. சாதாரண எண்ணங்கள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம பண்ற விஷயங்கள், அதற்காக நாம ஏற்படுத்துற எண்ணங்கள் எல்லாமே அதனால ஒரு பாவ கணக்கு கிரியேட் ஆகுது, இல்ல பாவ கணக்கு அழியுது, இல்ல புண்ணிய கணக்கு கிரியேட் ஆகுது அப்படி எதுவுமே சொல்ல முடியாது. இது சாதாரண எண்ணங்கள். அதற்கப்புறமா பாசிட்டிவ் எண்ணங்கள், அதுக்கப்புறம் நெகட்டிவ் எண்ணங்கள், அப்புறம் வீணான எண்ணங்கள். இப்ப வந்து வீணான எண்ணங்கள் வர்றதை நம்ம கவனிக்கிறோம். இது வேண்டாம், இது மாதிரி யோசிச்சா என்னுடைய எனர்ஜி குறையுது அப்படின்னு சொல்லி நிறுத்துறோம். ஓகேவா? அதே போல நெகட்டிவ் எண்ணங்கள், ஐயோ இது வரவே கூடாது, இந்த நெகட்டிவ் எண்ணங்கள்னால லீக்கேஜ் நிறைய ஆகும் அப்படின்னு சொல்லி அதையும் நிறுத்துறோம். ஆனா எல்லாருமே தனக்குத்தானே ஒரு கேள்வி கேளுங்க. நான் ஒரு நாள் முழுக்க எவ்வளவு பாசிட்டிவ் எண்ணங்களை கிரியேட் பண்றேன்? அதாவது பாசிட்டிவ் எண்ணம்னா இப்போ யாராவது ஒரு பிறந்த நாள், திருமண நாள், ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு போறாங்க, அதற்காக வாழ்த்து தெரிவிக்கிறோம் அப்படின்னா அது எவ்வளவு இருக்கு? அது அக்கேஷனலி தான் இருக்கு. அதே போல ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும் பொழுது எல்லாம் சரியா நடக்கும், நல்லாதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த சூழ்நிலை வந்ததுக்கு அப்புறம் கிரியேட் பண்ற தாட்ஸ், இவ்வளவுதானே இருக்கு பாசிட்டிவ் தாட்ஸ். இப்ப நீங்க இதை எப்படி பார்க்கணும்னா, உங்ககிட்ட வந்து இந்த சின்ன குழந்தைங்களுக்கு உண்டியல் கொடுப்பாங்க பாருங்க, அது மாதிரி உங்களுக்கு ஒரு உண்டியல் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த உண்டியல்ல நீங்க எவ்வளவு பாசிட்டிவ் தாட்ஸ சேர்த்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கோங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு நாள்ல எவ்வளவு பாசிட்டிவ் தாட்ஸ் நான் கிரியேட் பண்றேன். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு இருக்கும் பாசிட்டிவ் தாட்ஸ் கிரியேட் பண்றது? நிறைய இருக்குமா, கொஞ்சமா இருக்குமா, இல்ல ஒண்ணுமே இருக்காதா? என்ன நினைக்கிறீங்க? நிறைய இருக்கும் சிஸ்டர். இல்ல, முருகேசன் பிரதர் ஏன் நிறைய இருக்கும்னு சொல்றாருன்னா, அவரு பழைய பிகே, அவர் ஆல்ரெடி இந்த ராஜயோக மெடிடேஷன் பண்றாரு. மத்தவங்க சொல்லுங்க, இப்பதான் புதுசா இந்த ஞானத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க உங்களை நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் முழுக்க அந்த பாசிட்டிவ் தாட்ஸ்ங்கிற உண்டியல்ல எவ்வளவு போடுறீங்க நீங்க? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. இது சிம்பிளான கேள்வி தானே. அந்த டிராபிக் பாசிட்டிவ் கண்ட்ரோல்ல பண்றதால கொஞ்சம் அடிக்கடி பண்ற மாதிரி இருக்குங்க சிஸ்டர். அப்ப டிராபிக் கண்ட்ரோல் கூட இப்பதானே உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சு? அதற்கு முன்னாடி ஆமா இல்ல ஆமா. கிடையாது அதுக்கு தானே? முன்னாடியும் தியானம் அடிக்கடி பண்ணிட்டு இருப்பேங்க சிஸ்டர். ஓகே. அந்த டைம்ல கொஞ்சம் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். அப்ப அங்க என்னென்ன எண்ணங்கள் கிரியேட் பண்ணுவீங்க? நான் அமைதியா இருக்கிறேன், அமைதியான ஆத்மா, அன்பான ஆத்மா. ம். அதாவது இந்த ராஜயோகா மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் சொல்றீங்களா? ஆமாங்க சிஸ்டர். ஆமா, அதுக்கு ஓகே. ஆக முன்னாடி மொத்தம் ராஜயோகா மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி பாசிட்டிவ் தாட்டை வாலண்டியரா கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தோணுது. கரெக்டா? ஆமாங்க சிஸ்டர். ஆமா ஆமாங்க சிஸ்டர். ஆமா. அப்புறம் வேற யாராவது? இன்னொரு வாட்டி கேளுங்க சிஸ்டர். அதாவது பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து ராஜயோகா மெடிடேஷனோட அந்த பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு எவ்வளவு பாசிட்டிவ் தாட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருந்தீங்க? ஒரு உண்டியல் நிறைய அளவுக்கு இருந்ததா? அந்த நெகட்டிவ் அளவுக்கு தாட்ஸ் வேவ் தாட்ஸ் இருந்திருக்காது. நிறைய வந்தது. ஆக்சுவலி திங்க் பண்ணியிருந்தாலும் இது பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே தெரியாம தான் இருந்துச்சு. 10ஓட 11 தான் இருந்தோம். அதாவது ஏதோ ஒரு சூழ்நிலை வரும், அந்த நேரத்துல ஏன் இப்படி யோசிக்கணும், நல்லாதான் இருக்கணும், நல்லாதான் வரும் அப்படிங்கிற மாதிரி தானே இருந்திருக்கும். அப்படி வாலண்டியரா இருந்துச்சா ஒரு பண்ற மாதிரி. 5% தான் மேம் சொல்லலாம். சோ அப்ப பாருங்க, பாசிட்டிவ் தாட்ஸ் மூலமா தான் நம்ம சௌபாகியத்தை கிரியேட் பண்ண முடியும். இப்ப நமக்கு வந்து சௌபாகியத்தை கிரியேட் பண்ணணும், வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் நல்லதாவே நடக்கணும் அப்படின்னும் பொழுது நம்ம எவ்வளவு பாசிட்டிவ் தாட்ஸ் கிரியேட் பண்ணணும். பரமாத்மா சொல்றாரு, இது ஒரு பொக்கிஷம்ங்கிறார். நிறைய பொக்கிஷங்களை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்க அதை தான் நிரப்பணும் அப்படிங்கிறார். ஓகேவா? அதுல ஒரு பொக்கிஷம் வந்து பாசிட்டிவ் சங்கல்பங்கள், பாசிட்டிவ் தாட்ஸ். இப்ப இந்த ராஜயோக மெடிடேஷன் வந்து
எல்லாமே எண்ணங்கள் தான். ஓகேவா? நிறைய வந்து எண்ணங்கள் தான் நடக்கும். நம்ம யோகா பண்றோம் அப்படிங்கிறது மத்தவங்களுக்கு தெரிய கூட தெரியாது. பக்தியில நிறைய வாய் விட்டு எல்லாம் அந்த பாடல்கள் பாடுவது அந்த மாதிரிலாம் இருக்கும். வெளிப்புறமான விஷயங்கள்லாம் இருக்கும். இங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? வெறும் மனசுக்குள்ள அந்த பாசிட்டிவ் தாட்ஸ். இன்ஃபேக்ட் இது பாசிட்டிவ் சொல்றதை விட எலிவேட்டட் தாட்ஸ்ன்னு சொன்னா கரெக்டா இருக்கும். ரொம்ப மிக உயர்ந்த எண்ணங்கள் நம்ம கிரியேட் பண்ணுவோம். இந்த ராஜயோகத்துக்கு வந்து சகஜ ராஜயோகம் அப்படின்னு தான் வந்து பரமாத்மா சொல்றார். சகஜம் அப்படின்னா ரொம்ப எளிமையானது. இது ஒரு கஷ்டம் எதுவுமே கிடையாது. இத வந்து ஒரு ஒரு சின்ன குழந்தை நல்லா சொன்னா புரிஞ்சுக்கும் அப்படிங்கிற அந்த லெவல்ல ஒரு 5-6 வயசு குழந்தை கூட கத்துக்க முடியும். அதே போல எவ்வளவு வயதானவர்களாக இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு சொன்னா புரிஞ்சுக்க முடியும். ஒரு காதெல்லாம் கேட்கிற நிலைமையில இருக்கு அப்படின்னா அவங்க கூட இதை கேட்டு பண்ண முடியும். எல்லாருமே பண்ணக்கூடிய எளிமையான ராஜயோகம் தான். இப்ப நிறைய பேர் வந்து இந்த கோர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறீங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கு இது நிறைய இருக்கிற மாதிரி மறந்து போற மாதிரி அப்படிலாம் தோணும். ஆனா இதே கிளாஸ் வந்து செகண்ட் டைம் கேட்கறவங்க நல்ல ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. முதல் தடவை கேட்டப்ப அவ்வளவா புரியல, ஆனா செகண்ட் டைம் கேட்கும்போது நல்ல புரிதல் வந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நீங்க முரளி கிளாஸ் எல்லாம் வர வர இதே விஷயங்களை உங்களுக்கு வேறு வேறு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அப்படிலாம் சொல்லி கொடுக்கும் பொழுது இது ரொம்ப சுலபமாகிடும். அதனாலதான் பிரம்மா குமாரியில வந்து ரொம்ப சின்ன வயசு குழந்தைங்களும் இருப்பாங்க, ரொம்ப வயதானவர்களும் இருப்பாங்க, படிச்சவங்க படிக்காதவங்க எல்லா எல்லாருமே இதை பண்றாங்க, எல்லாரையும் பண்ண முடியுது. அதனாலதான் இது வந்து சகஜ ராஜயோகம். இது முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சிம்பிளாகவும் உங்களுக்கே வந்து இது என்னால பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வரக்கூடிய அளவுக்கு நாங்க பிரசன்ட் பண்ண ட்ரை பண்றோம். ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்ம இந்த ராஜயோக தியானத்தின் மூலமாக என்னவெல்லாம் நம்ம பிராப்திகளை அடையிறோம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய லிஸ்ட். ஆனா ரொம்ப ஒரே ஒரு ஸ்லைட்ல வரக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் நான் இங்க காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா நீங்க போக போக அவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கிறத நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. இப்ப வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாருக்குமே தெரியும். நாம 63 ஜென்மங்களாக விகாரங்கள்ல போயிருக்கோம். காமம், கோபம், அகங்காரம் எல்லாமே இருந்திருக்கு. 63 ஜென்மம் என்ன, இந்த ஜென்மத்திலேயே அதெல்லாம் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? சோ அதனால கண்டிப்பாக நம்ம மேல பாவக்கரைகள் இருக்கு. இந்த பாவக்கரைகள்னாலதான் நமக்கு கஷ்டங்கள் வருது. யாராவது ஒருத்தர் இருப்பீங்களா, பழைய ஜென்மத்தெல்லாம் கூட விட்டுருங்க, இந்த ஜென்மத்துல எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டா அமைஞ்சுது, எனக்கு ஒரு குறையும் கிடையாது, நான் வந்து 100% சந்தோஷமா இருந்தேன், எனக்கு எல்லாமே அருமையா அமைஞ்சுது அப்படின்னு சொல்ல முடியுமா? பிறந்த நாளில் இருந்து இன்றைய நாள் வரைக்கும் யாராவது இருக்கீங்களாப்பா? அப்ப யாருமே இல்லை. உம் அப்படின்னா நமக்கே தெரியுது நம்ம வாழ்க்கையில நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு, சந்தோஷமும் பட்டிருக்கோம். ஆனா அதே சமயம் சில மனசு கஷ்டப்படுற மாதிரி விஷயங்களும் நடந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கிட்ட பாவக்கரைகள் இருந்திருக்கு. அப்ப அந்த கஷ்டமான தருணங்களை யோசிச்சு பாருங்க, ஏன் எனக்கு அது வந்தது? பாவக்கரைகள் இருக்கிறதுனால தானே. அப்ப இன்னமும் நான் பாவக்கரையோடு இருக்கணுமா? இப்ப ரெண்டு விஷயம். இனிமேலும் நான் பாவக்கரைகள் ஏற்படுத்த கூடாது, ஏன்னா ஏற்படுத்தினா துக்கம் வரும். ஏற்கனவே இருந்த பாவக்கரையும் நான் அழிக்கணும். அப்படின்னா ராஜயோக தியானம் மட்டும்தான் ஒரே மெத்தடு, வேற எதுவுமே கிடையாது. வேற எந்த ஆன்மீக கூட்டத்திலயும் உங்களுக்கு பாவக்கரைகள் அழியும் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க, சொல்லவும் முடியாது. ஏன்னா பதீத்த பாவனர், பாவக்கரைகளை நீக்குபவர் சிவ பரமாத்மா மட்டும்தான். அவரால மட்டும்தான் அந்த பாவக்கரைகளை அழிப்பது எப்படி அப்படிங்கிற அந்த ராஜயோகத்தை சொல்லிக் கொடுக்க முடியும். அதனால இந்த பிரம்மா குமாரிகளின் ராஜயோக தியானத்தின் மூலமாக ஆத்மாவுல படிந்திருக்கிற பாவக்கரைகள் நீங்கும். ஏன்னா இதற்கு முன்னாடி என்ன நினைச்சோம், இந்த ராமேஸ்வரத்துல போய் குளிச்சா பாவம் போயிடும், இல்ல கங்கையில போய் குளிச்சா பாவம் போயிடும் நினைச்சோம். ஆனா அது எல்லாமே உடல் மேல இருக்கிற அழுக்குகளை தான் நீக்க முடியுமே தவிர ஆத்மால படிந்த பாவக்கரைகளை நீக்க முடியாது அப்படிங்கறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். தெளிவா புரிஞ்சுக்கிட்டோமா? ஜீட்டோ சிஸ்டர். புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப வேற வழியே இல்லை. அப்ப ராஜயோக தியானத்தை நம்ம கத்துக்கணும். ஏன் இதை சொல்றோம்னா இதுல நீங்க எவ்வளவு இன்வால்வ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்றோம். அதே போல இந்த மனசு வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துரும். ஏன்னா இப்ப பாருங்க, மனசு மூலமா நம்ம சில எண்ணங்களை ஏற்படுத்துறோம். இந்த மாதிரி யோசிக்க கூடாது, இந்த இடத்துல நீ நிலைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பயிற்சிகள் நடக்குது இல்ல. இந்த மிலிட்ரிக்கு போறாங்க, அந்த மாதிரி ஒரு ஒரு கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடிய பயிற்சிகள்னு வரும்பொழுது அங்க ட்ரைனிங்ன்றது கண்டிப்பா இருக்கு. ட்ரைனிங்னாலதான் அது சாதிக்க முடியுது இல்லையா? பயிற்சி இல்லாம எதுவுமே
சாதிக்க முடியாது. அதே போல இந்த மனதுக்கான பயிற்சி நிறைய இந்த ராஜயோக தியானத்துல இருக்கிறதுனால மனசு இனிமே கட்டுக்கடங்காத குதிரை அப்படின்னு வெளி உலகத்துல சொல்றாங்களே, அப்படி நடக்கவே நடக்காது. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கண்ட்ரோலுக்குள்ள வந்துடும். அதற்கப்புறமா இந்த புத்தி ரொம்ப தூய்மையாயிடும், நல்லா கிளியரா இருக்கும், எல்லாத்தையுமே தெளிவா பார்க்க முடியும், சிந்திக்க முடியும். அப்ப பகுத்தறியும் சக்தி வர்றதுனால சரியான முடிவுகளை தான் நாம எடுப்போம். அப்ப நம்ம சரியான முடிவுகளை எடுத்துட்டோம்னா நம்ம எதிர்காலத்தை நினைச்சு பயப்படவே தேவையில்லை. கர்மங்கள் மட்டும் செஞ்சுட்டு போவோம், வர்றது எல்லாமே நமக்கு ஃபேவரபிளான ரிசல்ட்டா தான் இருக்கும். இப்ப இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அதுக்கப்புறமா முக்கியமா நம்ம பக்தியில நிறைய கேட்டோம், யாசிச்சோம். மத்தவங்க கிட்ட அன்பு கொடு, அமைதி கொடு அப்படின்னு கேட்டோம். கோவில்ல போய் நம்ம சிலைகள் அப்படிங்கிறது தெரியாமலே, நம்முடைய அடையாள சின்னங்கள்னு தெரியாமலேயே நாம அந்த சிலைகள் கிட்ட நிறைய யாசிச்சோம். இப்ப அந்த யாசிக்கிற நிலையில இருந்து நாம வழங்கக்கூடிய நிலைக்கு வந்துடும். அதாவது ஞானத்திலும் நம்ம ஃபுல் ஆயிடுவோம். இனிமே ஆன்மீக ரிலேட்டடா எந்த கொஸ்டினுமே இருக்காது, எல்லாத்துக்கும் பதில் கிடைக்குது. இப்பவே ஆக்சுவலா கிடைச்சிடுச்சு. ஆனா எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறீங்க, செகண்ட் டைம் கேக்குறீங்கன்றதுனால எல்லாம் மறக்குது. ஆனா இனிமே ஞானமும் கம்ப்ளீட்டா தெரிஞ்சிரும். ஆன்மீகத்துல தெரியாத விஷயம், புரியாத விஷயம்னு ஒன்று இருக்கவே முடியாது. அதே போல தூய்மை, அன்பு, சாந்தி, இதற்கெல்லாம் நீங்க எங்கேயுமே போக வேண்டாம். உங்களுக்குள்ள அது இந்த பொங்கல் பானை பொங்கி வழியணும்னு சொல்றாங்க பாருங்க, அது மாதிரி ஒரு நிலை வந்துடும். அப்ப மற்றவர்களுக்கு கொடுக்கிற நிலையில தான் நாம இருப்போம். அதற்கப்புறமா இந்த உலகத்துல நிறைய பேர் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர்களாக இருக்கிறாங்க. நாம அவங்களோட உள் உணர்வை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நம்முடைய மனசும் புத்தியும் தெளிவா இருக்கு அப்படின்னா, நம்மளோட வைப்ரேஷன் ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்கிறதுனால மத்தவங்க உள்ள என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத, அந்த வைப்ரேஷனை நம்மால கேட்ச் பண்ண முடியும். இதனால நம்ம ஏமாற்றத்தை தவிர்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கலியுகத்துலதான் இருக்கோம். அதாவது நம்மளை சுத்தி கலியுகம் தானே இருக்கு. நம்முடைய உடலும் ரொம்ப பழசாயிடுச்சு, நிறைய தொந்தரவுகள்லாம் கொடுக்குது. இப்போ நாடகம் முடியிற ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால கண்டிப்பா கர்ம கணக்குகள்லாம் செட்டில் பண்ணிட்டு இருப்போம். ஆனாலும் கூட, இவ்வளவும் இருந்தாலும் பாருங்க, எல்லாமே நல்லா இருக்கு, அப்ப சந்தோஷமா இருக்கேன், திருப்தியா இருக்கேன்னா அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா எதுவுமே சரி கிடையாது. ஏன்னா 63 ஜென்மங்களா என்னென்ன பேலன்ஸ் வச்சிருந்தோமோ அந்த கர்ம கணக்கெல்லாம் வருது, வரப்போகுது. அதையும் செட்டில் பண்ணுவோம். இந்த உடலும் அஹ், ரொம்ப பழசாயிடுச்சு. அங்க மூட்டு வலி, இங்க தலைவலி, காது கேட்க மாட்டேங்குது, கண்ணு தெரிய மாட்டேங்குது, ஏதாவது படிச்சா மறந்து போகுது, எவ்வளவோ விஷயங்கள் இந்த பழைய உடல்ல இருக்கு. ஆனாலும் நம்மை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் கலியுக சமஸ்காரத்தில் இருந்தாலும், ஆனா மனசு எப்பொழுதுமே திருப்தியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். சோ இங்க ரொம்ப குறைவாதான் அந்த விஷயங்கள் ராஜயோக தியானத்தின் மூலமாக நம்ம அடையிற பிராப்திகளை இங்க கொஞ்சமா தான் சொல்லியிருக்கோம். இது போல நிறைய இருக்கு. இப்ப சொல்லுங்க, இந்த ராஜயோக தியானத்தை நான் நல்லபடி கத்துக்கணும், இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற விருப்பம் உங்களுக்கு எல்லாம் வருதா? வருதுங்க மேடம். வருதுப்பா. உம் இப்ப நம்ம இந்த ஒரு பிக்சர் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். சின்னதா அதை ஞாபகப்படுத்திக்கலாம். இப்போ நீங்க இத்தனை நாளா கேட்டதுனால இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லா ஞாபகத்துக்கு வரும். இந்த முதல் பாக்ஸ்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம சரி பண்றோம். அதாவது நம்ம எடுத்துக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரொம்ப சத்திய ஞானமா இருக்கு. இப்போ பிள்ளையாரோட கிளாஸ்ல கேட்டோம்ல, வெளியில நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும், ஆனா வடிகட்டி தான் நம்ம எடுத்துக்கிறோம். அதே போல நம்முடைய உணவு சாத்வீக உணவாக இருக்கு. நம்ம அஷ்ட சக்திகளை பயன்படுத்தி இந்த பழைய அனுபவங்கள் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அதெல்லாம் லெட் கோ பண்றோம். இந்த பழைய சமஸ்காரங்கள் தான் என்னுடைய துன்பத்திற்கு காரணம், இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இதை நான் விட்டுடணும் அப்படின்னு நீங்க ஒரு திடமான சங்கல்பம் எடுத்திருப்பீங்க. என்னுடைய பார்வை, அந்த திருஷ்டி விருத்தின்லாம் சொல்றோம் இல்லையா, சோ அதெல்லாம் கூட நம்ம தூய்மையா இருக்கணும். என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ் தான் இருக்கணும். இனிமேலும் நான் துக்கம், கவலை, கோபம் இந்த மாதிரி உணர்வுக்கெல்லாம் நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க உணர்வுகள் எல்லாம் சேஞ்ச் பண்றீங்க. உங்க மூலமா அந்த வாயு மண்டலத்தை கூட நீங்க சேஞ்ச் பண்றீங்க. சூழ்நிலைகளை நீங்க பாக்குற விதமே மாறி போயிடுச்சு. சூழ்நிலைகள், மனிதர்களுடைய பிஹேவியர் எல்லாம் என்னுடைய சக்தியை சோதிக்க டெஸ்ட் பேப்பர். அந்த டெஸ்ட் பேப்பர் எல்லாம் வரலன்னா நான் என்ன நிலையில இருக்கேன்னு எனக்கே தெரியாது இல்லையா? சோ அதனால இட்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாத்தையும் மாத்திக்கிறோம். So இதன் மூலமா நம்முடைய எண்ணங்களும் மாறுகின்றது.
சோ தற்போதைய பாக்கியம் என்னவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிறோம். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஃபுல்லாவே நம்ம ஞானத்தின் அடிப்படையில மாத்திக்கிறோம் அப்படின்னா எண்ணங்கள் எல்லாமே பாசிட்டிவ் எண்ணங்களாக இருக்கும். அப்ப நம்முடைய உணர்வுகளும் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். உயர்ந்த ஸ்திதியில நம்ம இருப்போம். அப்போ தானாகவே நம்முடைய அந்த திருஷ்டி விருத்தி, திருஷ்டினா என்ன, நம்ம ஒரு விஷயத்தை ஒரு மனிதரை பார்க்கும் பார்வை பாசிட்டிவா மாறிடும். நம்முடைய உள் உணர்வு, அதாவது ஆட்டிடியூட்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாமும் மாறும். அப்போ தானாகவே நம்ம பேசுறது, செய்யற கர்மங்கள் எல்லாமே மாறிவிடும். இதன் மூலமாக நம்ம பழைய சமஸ்காரங்களை எல்லாவற்றையும் அழித்து நம்முடைய ஒரிஜினல் சமஸ்காரங்களை கிரியேட் பண்றோம், அதை பலப்படுத்துறோம். ஓகேவா? அப்ப நம்முடைய அந்த சூக்ஷ்ம உடல், அதாவது ஆறான்னு சொல்லுவாங்க, ஆற்றல் புலம், எனர்ஜி ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. இதுவும் ரொம்ப, நேத்து சிஸ்டர் கூட ஃபரிஷ்தா பத்தி சொன்னாங்கல்ல, ஃபரிஷ்தானே என்ன, அந்த ஒளி உடல். அந்த ஒளி உடல்ல எந்த கரையும் இல்லாம ரொம்ப பிரகாசமா மாறிடும். அப்புறம் நமக்கு சௌபாகியம் மட்டும்தான் கிடைக்கும். அப்ப நம்ம ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது இந்த கண்ணோட்டம், மனப்பான்மை. அஹ் மத்தவங்கள பத்தி நம்மளை பத்தி என்ன அபிப்பிராயம் இருக்கு, நம்ம உள்முக குகையில இருக்கோம், நம்ம நம்மை கவனிக்கிறோம் அப்படின்னா நம்ம இந்த 4 விஷயங்கள்ல ரொம்பவே கவனம் வைக்கணும். நான் ஏன் மத்தவங்கள பத்தி இப்படி யோசிக்கிறேன், அவங்க எப்படி இருந்தாலும் சரி, நான் அட்லீஸ்ட் மனசுக்குள்ளேயாவது நான் பாசிட்டிவா நினைக்கிறேனே அப்படிங்கிற அந்த லெவல்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இது பாருங்க, உள் உணர்வு ஆழமா இருக்கு. எண்ணங்கள்லாம் மேல இருக்கு, ஆனா உள் உணர்வுங்கிறது உள்ள இருக்கு. சோ இந்த அபிப்பிராயங்களை செக் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டே வாங்க. ஏன்னா நம்ம இப்ப சௌபாகியத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய லட்சியம் ஞாபகம் இருக்குல்ல, 50-60 பிறவிகளுக்கு நான் என்னோட பாக்கியத்தை சேர்க்கணும் அப்படின்னும் பொழுது நான் எதற்காக மத்தவங்களை பத்தி தப்பான அபிப்பிராயத்தை மனசுல பதிய வைக்கணும்? ஓகேவா? எல்லாமே நாடகம், நடிகர்கள் அவங்களுக்கு கொடுத்த ரோலை நடிக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்க ஞானத்தின் அடிப்படையில எண்ணங்களை ஏற்படுத்தி அபிப்பிராயங்களை மாத்திக்கோங்க. ஸோ இதெல்லாம் கூட ரொம்ப ஈஸியா பண்ணிடுவீங்க. ஆனா அடுத்து இருக்கு பாருங்க, அதுதான் மாயாவோட வேலையை செய்யும். அது என்னன்னா நம்பிக்கைகள். இந்த பழைய நம்பிக்கைகள் நம்மள பிடிச்சு வச்சிருக்கோம். 60 நாள் ஆனா என்ன, 70 நாள் ஆனா என்ன, ஞானம் பாட்டு ஒரு பக்கம் ஓடும், அந்த பழைய நம்பிக்கையும் இன்னொரு பக்கம் ஓடிட்டு தான் இருக்கும். சோ அதனால இந்த நம்பிக்கைகள், ஒருவேளை நல்லா யோசிச்சு பாருங்க, நம்மளோட நம்பிக்கைகள் தவறாக இருந்தா பாகியம் மட்டும் எப்படி கரெக்டா இருக்க முடியும்? இல்லையா? என்ன சொல்லுவாங்க, விதை ஒன்று போட்டா சுரை ஒன்றா முளைக்கும்னுவாங்கல்ல. என்ன விதைக்கிறோமோ அதுதானே பாக்கியமா வரும். அப்ப எனக்குள்ள இருக்கிற நம்பிக்கைகள் தவறா இருந்துச்சுன்னா அது எப்படி தவறுன்னு நீங்க எவ்வளவு கேள்விகள் கேட்டு வேணாலும் தெளிவுபடுத்திக்கலாமே தவிர, தவறுன்னு புரிஞ்சிடுச்சு ஆனாலும் நான் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக அது பாக்கியத்துல பாதிப்பை ஏற்படுத்தும். இப்ப ஞானத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த ஞானத்தை எப்படி யோகத்துல கொண்டு வரணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. உள்ள இருக்கிற இந்த உள் உணர்வை எல்லாமே மாத்திக்கோங்க. இந்த எல்லைக்குட்பட்ட இச்சைகள் வேண்டாம். நமக்கு இப்ப இருக்கிறது எல்லாமே உயர்ந்த விருப்பங்கள் இல்லையா? நம்முடைய ஸ்வமான்கள்லாம் பாருங்க, நம்மளை எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகுது. அதே போல இந்த கலியுகத்தோட இறுதியில எல்லா ஆத்மாக்களும் ஞானம் இழந்து, சக்திகளை இழந்து, குணங்களை இழந்து இருப்பாங்க. எல்லாருக்குமே வேணும் வேணும் தோணுது. அப்ப அவங்க கிட்ட போய் நம்ம என்ன எதிர்பார்ப்பு வைக்கிறது? நம்மை நிறைப்பதற்கு நம்முடைய தந்தை வந்து விட்டார். அப்போ நம்முடைய மடியை நிரப்புவதற்கு தந்தை வந்து விட்டார். அவர்கிட்ட நம்ம எதிர்பார்ப்பு வைக்கலாம், மத்த யாருக்கிட்டையும் வேண்டாம். இந்த பாக்ஸை நீங்க கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கோங்க. இதுதான் மாயாவோட வேலை செய்து நம்மளை ராவணன் பக்கம் கொண்டு போயிடும். மாயைனா என்ன? இல்லாத ஒன்றை இருப்பது போல காண்பிப்பது. அது சரின்னு காண்பிக்கும் நமக்கு, ஆனா அது சரியே கிடையாது. அப்ப அதை நம்பி அது கூட போயிட்டோம்னா ராவணனாகிய அந்த காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேராசை கிட்ட போய் மாட்டிப்போம். ராவணனோட ஜெயில போய் மாட்டிப்போம். ஆக்சுவலா நம்மள ஜெயில இருந்து வெளியே கொண்டு வரத்துக்கு தான் பரமாத்மா வந்திருக்கிறாரு. ஆனா நாம பரமாத்மாவோட கையை பிடிக்காம ராவணனோட கையை போய் பிடிக்க கூடாது. ஓகேங்களா? இப்போ இந்த ஒரு பிக்சரும் ரொம்ப முக்கியம், இந்த தலைகீழ் முக்கோணம். இப்போ ராஜயோகம்னு வரும்பொழுது நம்ம இங்கதான் வேலை செய்ய போறோம். ஓகேவா? இப்போ முதல் பாயிண்ட் எண்ணங்கள்னு காமிச்சிருக்கோம். இந்த எண்ணங்கள் இப்ப எல்லாமே ஞானத்தின் அடிப்படையில தான் நம்ம ஏற்படுத்த போறோம். இப்ப தியான வர்ணனை இருக்கு இல்லையா? இந்த ராஜயோகத்துல நம்ம தியான வர்ணனைகள் செய்யறோம். அந்த தியான வர்ணனைகள் எல்லாமே ஞானத்தின் அடிப்படையிலான எண்ணங்களாக இருக்கும். அந்த ஞானம் எங்க இருக்குன்னா புத்தியில இருக்கு. ஓகேவா? புத்தியில ஞானத்தை பதிய வைக்கிறோம்.
அந்த பதிய வச்ச ஞானத்தை தான் நம்ம தியான வர்ணனையில யூஸ் பண்றோம். இப்ப வந்து இந்த பாதையில நடக்கிறோம், பிரம்மா குமார் குமாரி ஆகிட்டோம். இது ஒரே ஒரு தப்பு நடந்துட்டு இருக்கு. என்னன்னா, ஒரு ஸ்பீக்கர் வராங்க, ஒரு இறைவனோட கருவியாக இருக்கிறாங்கன்னா எல்லாரும் ஒரு ஒரு விண்ணப்பம் வச்சிடுவாங்க. ஒரு தியான வர்ணனை கொடுங்க, ஒரு மெடிடேஷன் கொடுங்க. இது கூட வந்து கேட்பது யாசிப்பது மாதிரி தான். மெடிடேஷன் எப்படி பண்றதுன்னு கத்துக்கணுமே தவிர எப்ப பாரு மெடிடேஷன் கமெண்ட்ரி கொடுங்க கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்க கூடாது. ஓகேவா? அப்போ ஏன் அந்த நிலை வருதுன்னா, இந்த மெடிடேஷன்னா என்ன, இதை எப்படி பண்ணணும், அந்த தியான வர்ணனைகளை எப்படி கிரியேட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை கத்துக்காததுனாலதான் இந்த நிலை வருது. சோ உங்களுக்கு வந்து நீங்க இன்னும் பின்னாடி நிறைய தெரிஞ்சுப்பீங்க. ஆனாலும் அட்வான்ஸ்டா சொல்றேன், நீங்க மெடிடேஷன் கமெண்ட்ரி நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு அனுபவம் பண்ணிடுவீங்க. சிஸ்டர் ரொம்ப நல்லா அனுபவம் பண்ணேன், எனக்கு நல்ல அமைதி அனுபவம் ஆச்சு, ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்வீங்க. அப்ப நாளைக்கு என்ன பண்ணுவீங்க? நாளன்னைக்கு என்ன பண்ணுவீங்க? ஒரு நாளைக்கு எத்தனையோ தடவை யோகம் பண்ண வேண்டியிருக்கே. அப்பெல்லாம் ஓடி போய் மொபைல் போனை தேடுவீங்களா? ரெக்கார்டு ஏதாவது இருக்கா, ரெக்கார்டு ஏதாவது இருக்கான்னு. ஒரு விஷயம் உங்களுக்கு அட்வான்ஸ்டா சொல்றேன், பரமாத்மா சொல்லியிருக்காரு, அப்படிப்பட்ட ஒரு நேரம் வருமா, அப்ப வந்து இந்த டெக்னாலஜி எல்லாமே ஸ்டாப் ஆயிடுமா. அப்படி ஒரு உலகத்தை யோசிச்சு பாருங்க. கரண்ட் இருக்காது, இன்டர்நெட் இருக்காது, அப்படிப்பட்ட நிலையெல்லாம் வருமா. அப்ப வந்து மெடிடேஷன் கமெண்ட்ரிக்கு எங்க போவீங்க? இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பே கூட இருக்காது. சோ அந்த நேரத்துலதான் இன்னும் நம்ம சக்திசாலியாக இருக்கணும். ஏன்னா அந்த மாதிரி நேரம் வருதுன்னா நம்ம இறுதி நேரத்துக்கு போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அப்ப அந்த நேரத்துல இந்த டெக்னாலஜி எல்லாம் நம்பி இருக்கக்கூடாது, நாமளே இதை கத்துக்கணும். சோ இப்போ ஒரு குழந்தை கூட முதல்ல எப்படி பேசும், அது என்ன பண்ணும்? பிளாபரிங் தான் பண்ணும். கொஞ்சம் உளரும், ஏதோ ஒரு சவுண்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணோம், அதுக்கப்புறமா சில வார்த்தைகளை பேச ட்ரை பண்ணோம், ஆனா அது முழுமையான அந்த உச்சரிப்பு சரியா இருக்காது. அதற்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்குது இல்ல. அதே போல நடக்க ஆரம்பிக்கும் பொழுது கூட தத்தி தத்தி நடக்கும், அப்படி விழும், எல்லாமே செய்யும். ஆனா அதற்கப்புறமா நடக்க ஆரம்பிச்சிடுது இல்ல. அது போல நாமளும் தியானத்தை சொல்லி கொடுக்கிற மெத்தடை வச்சு நாமளே ட்ரை பண்ணணும். நாமளே ட்ரை பண்ணதான் நமக்கு அதுக்கு அடுத்தடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் வரும். அதை ட்ரையே பண்ணாம எப்பொழுதுமே ரெக்கார்டு, நிறைய ரெக்கார்டு நான் நான் கூட உங்களுக்கு ஷேர் பண்ண தான் போறேன். ஏன்னா நீங்க இன்னும் கத்துக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கு, அந்த அனுபவம் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. கண்டிப்பா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஆனாலும் கற்றுக்கொள்வது ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா இந்த பாயிண்ட்? எல்லாருக்கும் புரியுதுங்களா? புரியுது சிஸ்டர். புரியுதுங்க சிஸ்டர். சோ அதனாலதான் நம்ம இதை டெடிகேட்டடா கடைசியில வச்சிருந்தோம், இந்த விஷயங்கள்லாம் உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு. சோ நீங்க வந்து ஞானத்தை வந்து இந்த யூடியூப்ல ரெக்கார்ட் எல்லாம் போட்டிருக்கோம், அப்பப்ப விசிட் பண்ணுங்க. இப்ப நம்ம இத இந்த ஒரு கிளாஸா 2 கிளாஸான்னு தெரியல, அது முடியும் பொழுது உங்களுக்கே தெரியும். சோ இந்த கிளாஸ் போய் மறுபடியும் கேட்கணும், அந்த கிளாஸ் போய் மறுபடியும் கேட்கணும், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் புக்ல எழுதி வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கே தோண ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்க அதெல்லாம் பண்ணா மட்டும்தான் அது புத்தியில பதியும். அஹ் இந்த தியானம்ங்கிறது ஒரு பேப்பர் எடுத்து பார்த்து படிக்கிற விஷயம் கிடையாது, உட்கார்ந்து ரியலைஸ் பண்றது. அப்ப புத்தி சொல்லணும்ல, அந்த எண்ணங்கள் எல்லாம் புத்தி தானே கொண்டு வரணும். இப்ப புத்தியில பதிஞ்சாதானே அது கொண்டு வரும். சோ அதனால புத்தியில ஞானத்தை பதிய வைப்பது என்பது அவங்கவங்க எடுக்கிற முயற்சியில தான் நடக்க முடியும். அதாவது நீங்க சொந்தமா தியான வர்ணனை கொடுத்துக்க போறீங்கன்னா ஞானத்தை புத்தியில பதிய வைக்கணும், நிறைய எழுதி பார்க்கணும், நிறைய தடவை அந்த கிளாஸஸ் கேட்கணும், முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணணும், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். இந்த ஸ்வமானம் கூட சொல்றாங்கல்ல, என்ன சொல்றாங்க சிஸ்டர், அதை விளக்குறாங்க. ஆக்சுவலா ஸ்வமானம் ஒரு லைன் தான், நீங்க ஒரு லைனை பிராக்டிஸ் பண்ணா போதும். ஸ்வமானத்தை பிராக்டிஸ் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? ஹம்? நான் திரிகாலதர்ஷி ஆத்மா, அதையே நீங்க ரிப்பீட் பண்ணிட்டு இருந்தா போதும் மனசுல. ஆனா புரிஞ்சிருக்கணும். அந்த புரியறதுக்காக தான் கிளாஸ்ல அவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸ்வமானம் எப்படி பிராக்டிஸ் பண்றதுன்னு யாரோ கேட்டீங்கல்ல, இதுதான் பதில். ஸ்வமானம் என்னங்கறத புரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறமா அந்த லைனை ரிப்பீட் பண்ணுங்க. அப்பதான் அந்த ஸ்வமானத்தோட அந்த சுரூபமா நீங்க ஆவீங்க. ஓகேவா? சோ புத்தியில ஞானத்தை பதிய வைப்பது உங்க கையில தான் இருக்கு. எக்ஸ்பிளைன் பண்றது மட்டும்தான் எங்க கையில, புத்தியில பதிய வைக்கிறது அது உங்க கையில தான் இருக்கு. சோ இப்ப நீங்க தியான வர்ணனையில உட்காரும் பொழுது புத்தியில இருக்கிற அந்த ஞானத்தை நீங்க எண்ணங்களா கொண்டு வருவீங்க. அப்ப அத மனசால ஃபீல் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம், மனசால ஃபீல் பண்ணணும். ஃபீல் பண்ணாம சும்மா ஏதோ இந்த குழந்தைங்க உட்காந்து படிப்பாங்க பாருங்க, அப்பா அம்மா மிரட்டி நீ படி அப்படின்னா ஏதோ ஒண்ணு படிச்சிட்டு இருப்பாங்க. அது மாதிரி கிடையாது. இன்ஃபேக்ட் பக்தியில கூட அந்த மாதிரி பண்ணியிருப்போம்.
ஒரு பயத்தினால, அதனாலதான் பயபக்தின்னு சொல்லுவாங்க. ஒரு பயத்தினால அந்த என்னென்ன ஸ்லோகம்லாம் சொல்றோமோ அதை பாட்டு அப்படியே சொல்லிட்டு இருக்கோம். ஆனா மனசு எங்கெங்கயோ சுத்திட்டு இருக்கும். மனசு எங்கெங்கயோ சொல்லிட்டு இருக்கோம், வாய் வந்து அந்த ஸ்லோகனை சொல்லிட்டு இருக்கோம். அப்படி கிடையாதுங்க. நம்ம என்ன புத்தியின் மூலமா எண்ணங்களை ஏற்படுத்துறோமோ அதை மனதால ஃபீல் பண்ணணும். ஃபீல் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அஹ் நான் சாந்த சுரூபமான ஆத்மா அப்படின்னா நீங்க சாந்தி அங்க அனுபவம் பண்ணணும். அப்ப சாந்தினா என்ன? இதுதான் நம்ம கிளாஸ்ல சொல்லி கொடுத்துரும். சாந்தினா என்ன, மகிழ்ச்சினா என்ன, ஆனந்தம்னா என்னன்னு ஒவ்வொரு கிளாஸ்லயும் சொல்லி கொடுத்தோம்ல. அப்ப அந்த கிளாஸ்ல போய் அதை ரீவிசிட் பண்ணி அந்த சாந்தினா என்னன்னு ஒரு தடவை அப்படி கேட்டீங்கன்னா, இப்ப முதல் தடவை கேட்டதுக்கு ரெண்டாவது தடவை கேட்டீங்கன்னா இன்னும் நல்லா புரியும். அப்போ அந்த சாந்த சுரூபமான ஆத்மானா அந்த நேரத்துல நீங்க சாந்தியை அனுபவம் பண்ணணும். இந்த மாதிரி நீங்க அனுபவம் பண்ணும் பொழுதுதான் அது வந்து அந்த மூன்றாவது லேயரான திருஷ்டி விருத்திக்கு போகும். இந்த திருஷ்டி விருத்தியில என்னெல்லாம் இருக்கு? திருஷ்டினா நம்ம பாக்குற பார்வை. நம்ம எப்படி ஒருத்தரை பாக்குறோம், இது இந்த கண்களால பாக்குற பார்வை இல்ல, மனக்கண்ணால அவங்கள பற்றி நம்ம எப்படி பாக்குறோம், அந்த ஒரு திருஷ்டி. விருத்தினா நம்ம வேலை பண்ண வேண்டிய விஷயமே இங்கதான். மற்றவர்களை பற்றி, நம்மை பற்றி, சூழ்நிலைகளை பற்றி நெகட்டிவான அபிப்பிராயங்கள் இருக்கா, பாசிட்டிவான அபிப்பிராயங்கள் இருக்கா? சோ அந்த மாதிரி இப்போ நெகட்டிவா இருந்ததுன்னா ஞானத்தின் அடிப்படையில எண்ணங்களை ஏற்படுத்தி அதை ஃபீல் பண்ணி அது சத்தியம்னு நம்பி, ஒரு குழந்தைக்கு இருக்கிற ஒரு இன்னசென்ஸ் இருக்கணும். அந்த இன்னசென்ஸோட அந்த அபிப்பிராயங்களை போய் மாத்தணும். அப்பதான் அந்த விருத்தி வந்து தூய்மையாகும், பவித்திரமாகும். அப்பதான் அங்க சுகம் சாந்தி எல்லாம் பதியும். ஓகேங்களா? அதே போல நம்பிக்கைகள். நான் போன கிளாஸ்ல சொன்னேன்ல, பகுத்தறியும் சக்தி இங்க நிறைய பயன்படுத்தலாம். டே 1ல இருந்தே நம்முடைய பழைய நம்பிக்கையை பாபா மாத்திக்கிட்டே இருக்காரு. சீர் தூக்கி பாருங்க. நான் ஏற்கனவே நம்பினது கரெக்டா, இங்க பாபா சொல்றது கரெக்டா, சீர் தூக்கி பாருங்க. இதை பயன்படுத்தும் பொழுதுதான் அந்த புத்தி வந்து பகுத்தறியும் சக்தியை பயன்படுத்தி பயன்படுத்தி கூர்மையாகும். நம்முடைய நம்பிக்கைகளை செக் பண்ணுங்க. தவறாக இருந்ததுன்னா கண்டிப்பா மாத்திக்கோங்க. தவறா இல்ல அப்படின்னு தோணுச்சுன்னா கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எப்படி இது பாபா சொல்றாரு, இது எப்படி கரெக்ட் அப்படின்னு தாராளமாக கேள்வி கேட்கலாம். நான்லாம் வந்து 7 days கோர்ஸ் பண்ணும் பொழுதெல்லாம் கிளாஸ் முடிந்த பிறகு அந்த சமர்ப்பண சகோதரி இருப்பாங்கல்ல, அவங்க என்ன, அவங்களுக்கு தெரியும் நான் நிக்கிறேன், கிளாஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போகாம நிக்கிறேன்னா என் கூட உட்காருவாங்க. அப்படி உட்கார்ந்து நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி அப்படிதான் அந்த நம்பிக்கைகள்லாம் மாறுச்சு. இத கேள்வி கேட்காமலே நம்ம அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா உள்ள அந்த தவறான நம்பிக்கை நமக்கு மாயாவோட வேலை செய்யும், ராவணன் கிட்ட கொண்டு போயிடும். ஓகேவா? அட் த சேம் டைம் நான் கேள்வி கேட்கும் பொழுது இந்த ஞானம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா இதெல்லாம் எனக்கு புரியல அப்படின்னு தான் கேட்பேன். அதாவது ஒரு ஆர்கியூமெண்ட், அது எப்படி நீங்க அப்படி பண்ணலாம், ஆஹ் இது சிவபாபா தான் சொல்றாரு என்ன ப்ரூஃப், அந்த மாதிரி எல்லாம் கேட்க மாட்டேன். முதல்ல அசியூம் தான் பண்ணிக்கணும். சிவபாபா தான் இதை சொல்றாருன்னு நீங்க அசியூம் பண்ணிக்கோங்க. அப்புறமா இது எப்படி ஒரு மனிதர் சொல்ல முடியும், இவ்வளவு தெளிவா இருக்கு, இதனால ஒரு பலன் கிடைக்குது, ஒரு கேப்பே இல்லை, எல்லாமே ஃபில்லப் ஆகுது, இந்த மாதிரி தான் நம்முடைய நம்பிக்கைங்கிறது அதிகரிக்கும். ஸோ எவ்வளவு வேணாலும் கேள்வி கேட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். நான் புரிஞ்சுக்காம, அதாவது 10ஓட 11 இதை நினைக்கவே கூடாது. பாபா என்ன சொல்றாரு கடைசியில, இயற்கையோட 5 தத்துவங்களும் வந்து போற தாண்டவம் ஆடுமா. ஆனா அதை விட பெரிய கஷ்டம் யாருக்கு இருக்கும்னா பச்சாதாப அலை தான் நிறைய இருக்கும். எவ்வளவோ ஆரம்பத்துல இருந்தே பிரம்மகுமாரிகள் வந்து எல்லாருக்குமே சொல்றாங்க இறைவன் வந்திருக்காரு, ஞானம் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு. ஆனா இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டு போயிருப்பாங்க, அவங்களுக்கு பச்சாதாபம் இருக்கும். அதற்கப்புறமா 7 days கோர்ஸ் வந்துட்டு அறகுறையா விட்டுட்டு போறாங்க பாருங்க, அவங்களுக்கு இன்னும் அதிகமா பச்சாதாபம் இருக்கும். நம்ம பாரு உள்ள போயிட்டு கூட முழுசா எடுக்காம வந்துட்டோமே அப்படின்னு தோணும். இப்போ வந்து எந்த அளவுக்கு நம்ம இந்த 7 days கோர்ஸ்க்குள்ள போறோமோ, ஆனா அதற்கப்புறமா கண்டினியூ பண்ணல அப்படின்னா அதற்கேற்ற அளவுக்கு அந்த பச்சாதாபம்ங்கிறது அதிகரிச்சுட்டே போகும். முரளி கிளாஸ் கூட வந்துட்டோம், பாபாவையும் ஏத்துக்கிட்டோம், பாபா குழந்தையா மாறிட்டோம், ஆனாலும் சில விஷயங்கள தெளிவு இல்ல, சில விஷயங்கள் அந்த முயற்சிங்கிறது பண்ணலன்னா அவங்களுக்கு அதிகமான பச்சாதாபம் இருக்கும். அது இயற்கையோட 5 தத்துவங்களை விட அதிகமா நம்மள மனசாட்சி கொல்லுதுன்னு வாங்க பாருங்க, அப்படி ஒரு கஷ்டம் வரும். அதனால ஞானத்தை புரிஞ்சுக்கிறதுல கொஞ்சம் கூட வெட்கம் எல்லாம் பார்க்கவே கூடாது. இதுல ஒரு பொழுதும் தாழ்வு மனப்பான்மை வரவே கூடாது. நாங்கெல்லாம் இன்னைக்கு இப்படி பேசுறோம்னா முதல் நாளே இப்படி இருந்துட்டோம்னு அர்த்தம் இல்லை. எங்களுக்கும் ஆரம்பத்துல எதுவும் புரியாது. கேட்டு கேட்டு கேள்விகள் கேட்டு கேட்டு எத்தனையோ அதுல நிறைய சிந்தனைகள் செய்து அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டோம். அதனால நம்ம ரொம்ப தாழ்த்தி அவங்களா ரொம்ப உயர்த்தி அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. ஓகேவா? சோ
மற்ற விஷயங்களா கூட பார்த்துட்டோம். இப்ப இந்த திருஷ்டி விருத்தி எல்லாமே பாசிட்டிவா மாறுது அப்படின்னும் பொழுது இந்த சமஸ்காரம் ரொம்ப அடியில இருக்கு. இந்த சமஸ்காரம் எங்க இருக்குன்னா அதுல என்ன இருக்குன்னா விகார குணங்களும் இருக்கு, ஒரிஜினல் குணங்களும் இருக்கு. ஆத்மாவோட ஒரிஜினல் குணங்கள் எல்லாம் தெய்வீக குணங்கள் தான். இங்க இருக்கிற சமஸ்காரத்தோட குணங்கள் தான் திருஷ்டி விருத்தியில பரவி இருக்கு, உணர்வுகள்ல பரவி இருக்கு, எண்ணங்கள்ல பரவி இருக்கு. இப்பதான் இந்த கிளீனிங் ப்ராசஸ் நடக்குது. இப்ப இந்த ஞானம் யோகத்தின் மூலமாக இந்த கிளீனிங் ப்ராசஸ் நடக்குது. அப்ப எண்ணங்கள்ல கிளீன் பண்றோம், உணர்வுகள்ல கிளீன் பண்றோம், உள்ள கொண்டு போய் டீப் கிளென்சிங் திருஷ்டி விருத்தியை கிளீன் பண்றோம்னா அப்ப இங்க என்ன நடக்கும்னா விகார குணங்கள் எல்லாம் கீழே கீழே போயிட்டு ஒரிஜினல் குணங்கள்லாம் மேல வந்துரும். அப்ப எல்லா விகார குணங்களும் அடியில போயிடுச்சு, முழுக்க முழுக்க மேல ஒரிஜினல் குணங்கள் தான் இருக்குது அப்படின்னா அதுதானே திருஷ்டி விருத்தி உணர்வுகள் எண்ணங்களுக்கெல்லாம் வரும். அப்ப நம்ம கம்ப்ளீட் ஆயிட்டோம், நம்ம சக்சஸ் அடைஞ்சிட்டோம்னு அர்த்தம். புரியுதுங்களா எல்லாருக்கும்? புரியுது சிஸ்டர். உம் உம் புரியுதுங்கக்கா. வெரி குட். சோ இதுதான் நம்ம இந்த யோகத்துல பண்ண வேண்டிய விஷயங்கள். அப்ப மெடிடேஷன்ல உட்காரும் பொழுது ரெக்கார்டு மட்டும் கேட்டோம்னா அவங்க யாரோ இப்போ என்ன நீங்க மெடிடேஷன் கமெண்ட்ரி கொடுக்க சொன்னீங்கன்னா இன்னைக்கு என்னோட மனநிலை என்ன அப்படிங்கறத வச்சு நான் கமெண்ட்ரி கொடுப்பேன். ஆனா உங்களுக்கு வேற ஏதோ ஒரு விஷயத்துல தேவைப்படும். அப்ப என்ன நடக்கும்னா உங்களால அதுல லயிக்க முடியாது. அதே நீங்களே உங்களுக்கு தியான வர்ணனை கொடுத்து நல்லா இன்னைக்கு எனக்கு அமைதி தான்ப்பா அனுபவம் பண்ணணும்னா அமைதியிலேயே அந்த தொடர்பிலேயே போவீங்க. இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் அன்பு குறையிற மாதிரி இருக்கு, எனக்கு பாபா கிட்ட இருந்து நிறைய அன்பு அனுபவம் பண்ணணும், நீங்க அதுலயே நீங்க மெடிடேஷன் பண்ணலாம். உங்க இஷ்டத்துக்கு நீங்க பண்ணலாம். ஓகேவா? இப்படி செய்ய செய்ய உங்களுக்கு யோகம்ங்கிறது ரொம்பவே விருப்பமா இருக்கும். அந்த யோகத்துக்கான டைம்காக நீங்க ஏங்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் அமிர்த வேலை பாருங்க, அமிர்த வேலை வீட்டுல எல்லாரும் தூங்குவாங்க. அப்ப நம்ம அந்த டைம் எல்லாம் கவலையே படாம எழுந்து உட்கார்ந்து யோகம் பண்ண ஆரம்பிச்சிரும். ஓகேவா? இப்ப யோகத்துல பல விஷயங்கள் இருக்கு. ஓகே, நம்ம சார்ட்ல சொன்ன மாதிரி இது ஒவ்வொன்றுத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம டே 6 வரைக்கும் நல்ல ஒரு பாபா எங்க மூலமா உங்களுக்கு நல்ல அற்புதமான வகுப்புகள்லாம் கொடுத்திருக்கிறாருன்னா அந்த எண்டு மட்டும் ஏன் நம்ம டக்குன்னு முடிக்கணும்? ம்? சில சினிமாலாம் ரொம்ப அழகா கொண்டு போவாங்க, சில நாவல்லாம் பாத்தீங்கன்னா ஆரம்பம் ரொம்ப கனஜோரா இருக்கும், நடுவுல சூப்பரா இருக்கும், ஆனா எண்டு டப்புன்னு முடிஞ்சிரும். அது மாதிரி இங்க இருக்கக்கூடாது. டே 7 கூட முடிஞ்ச அளவுக்கு பெஸ்டா உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறதுனாலதான் இது இன்னும் கூட நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். சோ இப்ப இதுல இருக்கிற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வராம நாங்க உங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்க அதை பயிற்சி பண்ணி அந்த அனுபவங்கள் எல்லாம் நீங்க தான் எடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குட் மார்னிங் யோகம் உங்களுக்கு ஒரு சாம்பிள் கொடுத்தாச்சு, நீங்க அதுல எவ்வளவு வேணாலும் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்தது அமிர்த வேலை யோகம், இதெல்லாம் கொஞ்சம் பின்னாடி நான் ஒவ்வொன்னா சொல்லிட்டு வரேன். போகு பத்தியும் அன்னைக்கு சொல்லிட்டோம். போகு பத்தி நம்ம அன்னைக்கு சார்ட் வைக்கிற அன்னைக்கு சொல்லிட்டோம். ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்தினால உங்களால அந்த மாதிரி சமைக்க முடியல அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் பழங்கள் வைங்க, ஏதாவது ஒண்ணு ஆரம்பிங்க. ஓகேவா? அந்த மாதிரி நீங்க வச்சு கூட நீங்க அந்த போக் அந்த ஒரு சார்ட்ல உங்களுக்கு மார்க் கிடைக்கும். டிராபிக் கண்ட்ரோல் தமிழ்ல ஆப் கிடைக்கல, நான் தேடி பார்த்தேன், வேற எப்பவாவது கிடைச்சா நான் உங்க கூட ஷேர் பண்றேன். ஆனா பாடல்கள் யூடியூப்ல இருக்கு, அந்த லிங்க் நான் குரூப்ல போட்டுட்டேன். நீங்க என்ன பண்றீங்க, இதெல்லாம் எடுத்து உங்களோட அந்த தனி அக்கௌண்ட்ல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அது தவிர டிராபிக் கண்ட்ரோல் ஆப் உங்களுக்கு என்ன பண்ணும்னா ஒரு பீரியட் இன்டர்வெல்ல டக்கு டக்குன்னு அது பாடும், அதுக்கேத்த மாதிரி நீங்க மெடிடேஷன் பண்ணலாம். இந்த கர்ம யோகம்ங்கிறது நாள் முழுக்க நம்ம மற்ற வேலைகளை செய்து கொண்டே செய்வது. நீங்க உட்கார்ந்து பண்ற யோகத்துல நீங்க 5 மினிட்ஸா இல்ல 30 மினிட்ஸா நீங்க டிசைட் பண்ணுவீங்க. ஆனா கர்ம யோகத்துல அதை ரொம்ப சாரமா எசன்ஸ் ஒரு தாட் அப்படி கொண்டு வருவீங்க. ஒரு தாட்டுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது, ஒரு செகண்ட் 2 செகண்ட் தான் ஆகும். அந்த தாட்டை கொண்டு நீங்க உங்க வேலைங்களை பண்ணுவீங்க. இதுவும் ரொம்ப பிரமாதமா இருக்கும். இதுவும் நீங்க செய்ய செய்ய உங்களுக்கு புரியும். ஏன்னா இந்த உட்கார்ந்த யோகம் பண்ணாம கர்ம யோகம்ங்கிறது சாத்தியம் இல்லை. உட்கார்ந்து பண்ற யோகத்துல எவ்வளவு டீட்டெயில்டா நீங்க அனுபவங்கள்லாம் பண்றீங்க அதை பொறுத்துதான் உங்களுக்கு கர்ம யோகம்ங்கிறது ரொம்ப இயல்பாக நடக்கும். கர்ம யோகம்னா நம்முடைய அன்றாட கடமைகள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடமைகள் பொறுப்புகள் இருக்குல்ல, அதெல்லாம் செய்வோம். ஆனா யோகத்துல இருந்து செய்வோம். ஆனா உட்கார்ந்து பண்ற யோகம் மாதிரி வெளிப்புற விஷயங்களிலிருந்து தன்னை விலக்கி அப்படிலாம் எதுவும் கிடையாது. நம்மளோட ஃபுல் அட்டென்ஷன் நம்ம வேலையில இருக்கும், ஆனா யோகத்துல இருந்து நம்ம செய்வோம். ஓகேங்களா? அடுத்து இந்த அமிர்த வேலை யோகம் மாதிரிதான் மாலை நேர யோகம். இதை பத்தி நம்ம அந்தந்த அதுக்குன்னு தனியா நம்ம அதை பத்தி பேசலாம். இரவு நேர யோகத்துல நீங்க
என்ன பண்ணணும்னா இந்த சார்ட் இருக்குல்ல, இந்த சார்ட் ஃபுல்லா மார்க் எல்லாம் போடுங்க, அனலைஸ் பண்ணுங்க. இன்னும் நாளாக ஆக உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இந்த பாயிண்ட் எந்த இடத்துல நம்ம பலவீனமா இருக்கிறோம், எந்த இடத்துல இம்ப்ரூவ்மெண்ட் வரணும், இதெல்லாம் உங்களுக்கு தெரியுது. இன்று நாள் முழுக்க எப்படி கழிந்தது, முக்கியமான விஷயங்கள் ஏதாவது இருக்கும். இன்னைக்கு நான் மாயா கிட்ட தோத்து போயிட்டேன், இன்னைக்கு நான் தோத்தேன் ஆனா உடனே சுதாரிச்சுட்டேன், அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சிவ் பாபாக்கு நீங்க லெட்டர் எழுதலாம், இல்ல மெடிடேஷன்ல சொல்லலாம். அவர் கூட அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இருந்துட்டே இருக்கணும். அப்பதான் எங்க பேசுறோமோ அங்கதான் சம்பந்தம் அதிகமாகும். ஓகேவா? சோ அந்த மாதிரி எல்லாம் கூட நீங்க இரவு நேர யோகத்துல பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்ம முக்கியமா தெரிந்து கொள்ள போவது இந்த 5 சுரூப பயிற்சி. ஓகேவா? சோ இத பத்தி கூட நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம டீட்டெயில்டாவே தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த 5 சுரூபம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஒன்று அனாதி சுரூபம். அனாதி சுரூபம்னா நான் ஆத்மா ஒளிப்புள்ளி, அதுதானே ஒரிஜினலான சுரூபம். கரெக்டுங்களா? நான் ஆத்மா ஒளிப்புள்ளி, அதுதானே ஒரிஜினல் சுரூபம், உண்மையான சுரூபம். கரெக்டா? ஆமாங்க சிஸ்டர். கரெக்ட். ஆமாப்பா. இதுதான் அனாதி. அனாதினா என்ன? அது அதை யாரும் உருவாக்கல, அழிக்கல. அந்த சுரூபம் எப்பொழுதுமே இருக்கு. ஓகேவா? இது நம்ம பரந்தாமத்துல இருக்கும் பொழுது இப்படிதான் இருக்கும். பரந்தாமத்துல இருக்கும் பொழுது ஒளி உடலும் இருக்காது, இந்த பிசிக்கல் பாடி 5 தத்துவங்களினாலான உடலும் இருக்காது. இது அனாதி சொரூபம். இதை நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம். இப்ப இந்த மாதிரி சொரூபங்கள், இப்ப பாருங்க டிராபிக் கண்ட்ரோல் இதெல்லாம் இருக்குல்ல, அந்தந்த நேரத்துல என்னென்ன எண்ணங்கள் கொண்டு வரணும் அதையும் நம்ம இங்க இனிமே வரக்கூடிய ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கலாம். இந்த அனாதி ஸ்வரூபத்துல நம்ம ஒளிப்புள்ளியா பரந்தாமத்துல இருப்போம். அப்புறம் ஆதி ஸ்வரூபம். ஆதி ஸ்வரூபம்னா நம்ம சத்தியுகத்துல எப்படி இருந்தோம், இதற்கான ஸ்லைட்ஸ் கூட நான் கிரியேட் பண்ணியிருக்கேன், நான் காமிக்கிறேன். இன்னைக்கு கொஞ்சம் ஓவராலா சொல்லுவேன். நாளையில இருந்து இன்னும் கூட ஒவ்வொரு விஷயத்திலயும் நம்ம டீட்டெயில்டா போய் ஒவ்வொரு யோக பயிற்சியிலும் எந்த எண்ணங்கள் கொண்டு வரணும், எப்படி இதை நான் ஞாபகம் வச்சுக்கிறது, இதெல்லாம் உட்கார்ந்து நான் மனப்பாடம் பண்ணணுமா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த எண்ணங்கள் வரும். சோ ஆதி ஸ்வரூபம்ங்கிறது சத்தியுகத்தில் நான் ஆத்மா தேவதையோட உடல்ல இருக்கும் பொழுது நான் எப்படி இருந்தேன், பரந்தாமத்துல இருக்கும்போது எப்படி இருந்தேன், அனாதி சுரூபம். சத்தியுகத்துல இருக்கும் பொழுது நான் ஆத்மா எப்படி இருந்தேன், அது ஆதி சுரூபம். மூன்றாவது பூஜ்ய சுரூபம். ஏன்னா துவாபர யுகத்தில இருந்து நம்முடைய ஜட சித்திரங்கள் தானே கோவிலில் வைத்து வணங்கப்படுகிறது. பாருங்க, இந்த நிமிஷம் வரைக்கும் கூட கோவில்களில் எவ்வளவு பூஜைகள் புனஸ்காரங்கள் நடக்குது. அது எல்லாமே நான் ஆத்மா, என்னுடைய அடையாள சின்னங்கள். அப்ப பூஜை சுரூபத்தை எப்படி அனுபவம் செய்வது? அதற்கப்புறமா சங்கம யுகத்துல நம்ம சிவபாபாவை கண்டுபிடிச்சிட்டோம். பிரம்மாவோட வாய் வழியாக வந்த ஞானத்தை கேட்டு நம்ம பிரம்மா குமார் குமாரிகள் ஆகிறோம். இந்த பிராமண சுரூபத்தை எப்படி அனுபவம் செய்வது? அதுக்கப்புறம் நேத்து உங்களுக்கு ஃபரிஷ்தா பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த ஃபரிஷ்தா சுரூபத்தை எப்படி அனுபவம் செய்வது? இதெல்லாம் ஒன்றொன்றாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, அது பின்னாடி நம்ம பார்க்கலாம். இப்ப யோகத்தின் படிகள், ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, எல்லாமே மெத்தடு. இந்த ஸ்டெப்பு, அடுத்த ஸ்டெப்பு, அடுத்த ஸ்டெப். நீங்க ஒரு சாதம் அடிக்கிறீங்கன்னா கூட முதல்ல அரிசிய அளவா எடுப்பீங்க. அதுல ஏதாவது கல்லு வண்டு இருக்கான்னு பார்த்து அதை சுத்தம் பண்ணுவீங்க. அதை நல்லா 2-3 தடவை கழுவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ஊற வைப்பீங்க. அதுக்கப்புறம் குக்கர்ல வைக்கிறதுனா அதற்கான ப்ரொசீஜர், அது எவ்வளவு நேரம் அடுப்புல இருக்கணும், எப்போ விசில் போடணும், எத்தனை விசில் வரணும், இப்ப எல்லாமே மெத்தட்ஸ் இருக்குல்ல, ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பண்றோம்ல. அது போல இந்த யோகத்துல கூட ஸ்டெப்ஸ் இருக்கு. அது என்னென்ன ஸ்டெப்ஸ்? இது காமன். நீங்க டிராபிக் கண்ட்ரோல் 2-3 நிமிஷம் பண்ற யோகமாக இருந்தாலும் சரி, கர்ம யோகத்துல நம்ம சொல்றோம், நீங்க 1 மினிட் யோகம் பண்ணிட்டு கூட நீங்க அந்த கர்மத்தை செய்யலாம், அந்த செயலை செய்யலாம்னு சொல்றோமே. இது எல்லாத்திலையுமே இந்த படிகள் வரும். நீங்க 1/2 மணி நேரம் பண்ற யோகமா இருந்தாலும் சரி, 2 மணி நேரம் பண்ற யோகமாக இருந்தாலும் சரி, 2 நிமிஷம் பண்ற யோகமாக இருந்தாலும் சரி, இந்த படிகளை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். முதலாவது படி என்ன அப்படின்னா, நாம கொஞ்சம் விட்ரா பண்ணணும். அதாவது வெளி உலக விஷயத்துல இருந்து விட்ரா பண்றோம், டீடாச் ஆகும். நம்ம நார்மலா என்ன பண்றோம், வெளியில இருக்கிற விஷயங்களை பாக்குறோம், அதற்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பேசுறோம், அந்த கர்மங்கள் எல்லாம் செய்யறோம். இது எல்லாமே வெளி உலகத்துல நம்ம கனெக்டடா இருக்கும். இப்ப யோகம் பண்ணும்போது அதுல இருந்து கொஞ்சம் டீடாச் ஆகணும், விலகணும். எப்படி ஆமை தன்னுடைய அங்கங்களை எல்லாம் உள்ளிழுத்துக் கொள்கிறதோ, அது போல நம்ம வெளிப்புற விஷயங்களில் இருந்து நம்ம நம்முடைய மனம் புத்தியை உள்ளிழுத்துக் கொள்ள வேண்டும். ஓகேவா? அதற்கப்புறமா ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம என்ன லைன் கொண்டு வர போறோம், மனசுல என்ன எண்ணங்கள் கொண்டு வர போறோம், அதுல ஃபோக்கஸ் பண்றோம். நான் ஆத்மா அப்படிங்கிற அந்த உணர்வுக்கு வரும். ஆத்மாக்குள்ள இருக்கிற அந்த மனம் புத்தி மேல நம்முடைய அந்த குணங்கள், அமைதி, அன்பு, என்ன விஷயத்துக்காக நம்ம
மெடிடேஷன் பண்ண போறோமா அந்த விஷயத்துக்கு நம்ம உள்ள போவோம். அப்ப வந்து என்ன நடக்கும்னா இது டக்குன்னு நடக்காது. அஹ் நிறைய மனசுல எண்ணங்கள் ஓடிட்டு இருந்திருக்கும். புத்தி வந்து அந்த வேலை இந்த வேலை, இந்த இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், அவங்க கிட்ட அந்த பாயிண்ட் சொல்லணும், இதை நம்ம வாங்கவே இல்லை, இது மாதிரி நிறைய விஷயங்கள் மனசு புத்தியில இருக்குல்ல. அந்த ஃபியூ செகண்ட்ஸ், ஃபியூ மினிட்ஸ் எல்லாத்தையும் எம்டி பண்ணிடுது. நோ, இதெல்லாம் இப்ப எனக்கு வேண்டாம். இதுதான் வந்து கண்ட்ரோல் பண்றது. ஸோ இது வந்து ஆரம்பத்துல பர்ஃபெக்டா வருமானா வராது. இப்ப நீங்க அரை மணி நேரம் யோகா பண்ணலாம்னு ரொம்ப ஆசைப்படுறீங்க. ஆனா அந்த அரை மணி நேரத்து யோகாக்குள்ளேயே உங்களுக்கு நிறைய தடவை மற்ற விஷயங்கள்லாம் வரும். ஆனாலும் உடனே வந்து எனக்கு இன்னைக்கு யோகா வரல, என்னால அரை மணி நேரம்லாம் யோகா பண்ண முடியாது அப்படின்னு ஒரு நாளும் கிவ் அப் பண்ணவே கூடாது. ஹம்? இந்த முதல்ல சைக்கிள் ஓட்டது ஞாபகம் வருதா? என்னெல்லாம் பண்ணோம். சைக்கிள் ஏறுவோம், பேலன்ஸே வராது, விழுவோம். அப்புறம் இந்த குரங்கு பெடல்னு சொல்லுவாங்க, உட்காராம சீட்டு மேல உட்காராம அப்படியே இந்த பசங்கள்லாம் அந்த பெடல்லையே சுத்திட்டு இருப்பாங்க. என்னென்னவோ செய்வோம்ல, அதுக்கப்புறம் தானே அதெல்லாம் வந்தது. அது போல இதெல்லாம் நடக்கும். இந்த ஸ்டேஜ் வந்து எல்லாரும் கடந்துதான் வரும். நாங்கெல்லாம் கூட இந்த ஸ்டேஜ் எல்லாம் கடந்துதான் வந்திருக்கோம். அதனால இதெல்லாம் நடக்கும். ஆனா அதற்காக முயற்சியை கைவிடக்கூடாது. வெளியில எங்கேயோ போய் சுத்துதா மனசும் புத்தியும், மறுபடியும் கொண்டு வாங்க. கொஞ்ச நேரம் இருக்கு, மறுபடியும் மத்த விஷயத்த யோசிக்குது, மறுபடியும் கொண்டு வாங்க. இப்படி செய்ய செய்ய செய்யதான் அது பழகும். என் மனசு கேட்கவே மாட்டேங்குது, என்னால யோகம் பண்ணவே முடியல அப்படின்னா விடக்கூடாது. ஏன்னா ராஜயோகத்துல என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம்னா, இங்க எண்ணங்கள் அற்ற நிலைங்கிறது கிடையாது. அதுதான் கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு மற்ற யோகத்திலாம் வந்து எண்ணங்களே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோகம் சொல்லி கொடுக்கறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இங்க அப்படி கிடையாது. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன்ல, நம்ம நிறைய பாசிட்டிவ் தாட்ஸ் கிரியேட் பண்ணோம். அது ஒரு பொக்கிஷம். அது நிரப்பணும். அது ஒரு பெரிய சைஸ் உண்டியல்னு நினைச்சுக்கோங்க. அது ஃபுல்லா நிரப்பணும். இதை தான் நம்ம எடுத்துட்டு போக போறோம். இதுதான் நம்மளுடைய பாக்கியத்தை டிசைட் பண்ண போகுது. அப்ப எண்ணங்களே ஏற்படுத்தாம ஏன் உட்காரணும்? இது சம்பாதிக்கிற டைம் இல்ல. சங்கம யுகம்ங்கிறது சம்பாதிக்கிற டைம். அப்ப எண்ணங்கள் இல்லாம எப்படி சம்பாதிக்க முடியும்? அதனால அந்த எண்ணங்களில் அற்ற நிலை தான் தலைவலி, அதுதான் கஷ்டம். இது ரொம்ப ஈஸி. அதனால நீங்க வந்து மற்ற தேவையில்லாத எண்ணங்களை கொஞ்ச நேரத்துக்கு நிறுத்திட்டு நீங்க தேவையான எண்ணங்களை ஏற்படுத்தணும். அதனால மனம் புத்தியை வந்து நம்ம கிளீன் பண்ணணும். ஆனா சிஸ்டர், எனக்கு என் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடக்குது, டெய்லி நிறைய பிரச்சனைகள் இருக்கு, இவங்களால பிரச்சனை அவங்களால பிரச்சனை, இல்ல கடந்த கால விஷயங்கள்லாம் என் மனசு அப்படியா பிடிச்சு வச்சுக்குது, என்னால கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல அப்படின்னா அதற்கு தான் நம்ம என்ன சொல்றோம், இது ஆரம்பத்துல வரும். நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். ஒன்னும் இல்ல. இப்ப வந்து நீங்க இந்த ஸ்வமான்கள் பிராக்டிஸ் பண்றீங்க, இந்த அஷ்ட சக்திகளை முடிஞ்சா 2-3 தடவை, இப்ப என்னெல்லாம் கேட்டீங்கன்னா நான் ஒரு 10-15 தடவை அதை ரிவைஸ் பண்ணியிருப்பேன். இந்த டெய்லியே அமிர்த வேலை யோகத்துல ஒரு தடவை அஷ்ட சக்திகளை ரிவைஸ் பண்ணிடுவேன். அதே போல நீங்களும் வந்து அஷ்ட சக்திகளை திரும்ப திரும்ப போய் பாருங்க. அப்ப இந்த அஷ்ட சக்திகள் புரிய 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 ஞானத்தோட அஸ்திரங்கள் தெரிய 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 இந்த மனசு புடிச்சு வச்சிருக்க விஷயம் எல்லாம் போயிடும். அப்படியே ஃப்ரீ ஆயிடும். இதெல்லாம் பண்ணாதானே டபுள் லைட் ஃபரிஷ்தாவை அனுபவம் பண்ண முடியும். அதனாலதான் டபுள் லைட் ஃபரிஷ்தானா என்னன்னே புரிய மாட்டேங்குது. நீங்க அப்படியே மனசுல இருக்கிற குப்பையெல்லாம் வெளியே போயிடுச்சு, எதுவுமே இல்லை. என்ன காயப்படுத்துற எண்ணங்கள், முன்னாடி எவ்வளவு யோசிப்பேன், யாரை பார்த்தாலும் புலம்புவேன், யாரை பார்த்தாலும் பேசுவேன், அதெல்லாம் ஒண்ணுமே வரமாட்டேங்குது. பிரம்மா குமாரி யார் ரொம்ப பர்ஃபெக்டா யோகம் பண்றாங்க அப்படின்னு பழைய விஷயத்த பேசவே மாட்டான். யாராவது பழைய விஷயம் பேசினாலே ஒரு மாதிரி இருக்கும், என்னத்த பண்றது இவங்க பேசுறாங்களே, சொன்னா ஹர்ட் ஆயிடுவாங்களே அப்படின்னு தான் தோணும். இந்த பழைய விஷயமே பிடிக்கிறதே இல்லை. அது நடந்து முடிஞ்சிருச்சு, அது எதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை வந்துரும். அப்ப இறந்த காலத்தை பற்றி எந்த ஒரு பச்சாதாபம், அந்த செல்ஃப் பிட்டின்னு சொல்லுவாங்க பாரு, அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. அதெல்லாம் போயிடும். எப்போ இந்த அஷ்ட சக்திகள் எல்லாம் நல்லா ரீவிசிட் பண்ணணும், ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ நீங்க யோகத்துல உட்காரும் பொழுது கூட ஈஸியா இருக்கும். சரி, அது பண்ணுங்க. ஆனா டைம் பீயிங்க்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இந்த மனசுல இருக்கிற அந்த குப்பைகள், காயங்கள், வருத்தங்கள் எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல பாபாவுக்கு ஒரு லெட்டர் மாதிரி எழுதுங்க. இப்ப பாபாவுக்கு தெரியும் இல்ல, அவரு தெரியும், அவரு கூட நீங்க பேசுங்க, லெட்டர் எழுதுங்க, எழுதிட்டு கிழிச்சு போடுங்க. இது நீங்க செய்யும் பொழுதே உங்களுக்கு வந்து காலியாக ஆரம்பிக்கிறது உங்களால அனுபவம் பண்ண முடியும். சரி, ஒரு தடவை பண்ணீங்க ஆனாலும் மறுபடியும் வருது, பரவாயில்ல, இன்னொரு தடவை எழுதுங்க. இப்ப நீங்க முதல் தடவை பக்கம் பக்கமா எழுதியிருப்பீங்க, அடுத்த தடவை குறைஞ்சும். உங்களுக்கே இருக்காது அது, இது என்ன இருக்கு எழுதுறதுக்கு, இன்னைக்கு இது தேவையில்லை, வேற ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். முதல்ல 4 பக்கம் எழுதினவங்க கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நாள்ல அரை பக்கம் 4 லைன்ல முடிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு என்ன நடக்குது, இப்போ ஒவ்வொரு நாளும் ராத்திரியில கூட இன்னைக்கு உங்க மனச வருத்தப்படுற மாதிரி நடந்த விஷயங்கள் ஏதாவது இருக்கும், உங்க மேலேயே சில
உங்களுக்கு ஒரு கிரிட்டிசிசம் இருக்கலாம், நான் இப்படி பேசியிருக்க கூடாது, நான் இந்த தப்பு பண்ணியிருக்க கூடாது, வாட் எவர் இட் இஸ், எல்லாத்தையுமே எழுதி அதை கிழிச்சு போட்டுரு. மனசு காலியாயிடும். அப்பதான் அடுத்த நாள் உங்களுக்கு யோகம் வரும். ஓகேங்களா? சோ இந்த ஒருமுகப்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒருமுகப்படுத்தாம எப்படி யோகம் பண்ண முடியும்? ஓகேவா? சோ நான் இப்ப சொல்லிட்டே வரேன். யாருக்காவது ஏதாவது கேள்விகள், டவுட் இருந்தா என்னை இங்கேயே நிறுத்துங்க. இல்லைன்னா கடைசியில கன்ஃபியூஸ் ஆயிடும், ஒண்ணுமே புரியல, அங்கேயே ஸ்டக் ஆயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எதுவுமே ஓடாது. ரெண்டாவது ஸ்டெப் வந்து ஆத்ம அபிமானி நிலை. அஹ் ஏன்னா பரமாத்மா வந்து ஆத்மஸ்வரூபத்துல இருக்கிறதுனால நாமளும் அந்த ஒரிஜினல் சொரூபத்துக்கு போய் ஆகணும். உடல் உணர்வோடு போய் இறைவனை நினைப்பது பக்தி, ஆத்ம உணர்வோடு போய் இறைவனை நினைப்பது ஞானம். சோ பக்தியில ஒரு பொழுதும் பாவக்கரைகள் நீங்காது. இந்த முதல் ஸ்டெப் பார்த்தோம்ல, முதல் ஸ்லைடு, ராஜயோக தியானத்தின் மூலமாக நம்ம அடைய வேண்டிய விஷயங்கள், அது எல்லாமே ஞானத்தின் மூலமா நடக்கிற விஷயம் தான். பாபா ரொம்ப தெளிவா சொல்லிட்டார், நீங்க யார வேணா கும்பிடுங்க, என்ன வேணா பக்தி பண்ணுங்க, ஆனா கடைசியில ஞானத்துக்கு தான் வரணுங்கிற. இன்ஃபேக்ட் இன்னும் கூட ஒரு படி என்ன சொல்றாருன்னா, உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் ஏத்துப்பாங்களாம். இந்த பிரம்மா குமாரிகள் சொல்றது கரெக்ட், இறைவன் வந்திருக்கிறாரு, என்னுடைய தந்தை வந்து விட்டார் அப்படிங்கிற வார்த்தை ஒவ்வொரு ஆத்மா வாயிலிருந்து வருமா. பகவான் இப்படி சொல்றாரு, யோசிச்சு பாருங்க. அந்த வாயில இருந்து அந்த வார்த்தை வந்தாதான் அந்த ஆத்மாவுக்கு முக்தி கிடைக்கும். வேற யாரு முக்தி கொடுப்பாங்க இல்லையா? அப்போ ஒவ்வொரு உலகத்துல இருக்க அத்தனை ஆத்மாக்களும், நமக்கே தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, அவ்வளவு பேரும் சிவ பரமாத்மாவை நினைப்பாங்க. அப்பதான் அந்த முக்தி கிடைக்கும். எல்லாம் ஆஸ்தி வாங்க மாட்டாங்க, நாம தான் ஆஸ்தி வாங்கிட்டு இருக்கோம். ஓகேவா? அதுதான் வித்தியாசம். சரி, அப்ப நாம வந்து ஏன் டிலே பண்ணணும்? இப்பவே பரமாத்மா கூட அந்த தொடர்பு, அந்த கனெக்ஷன் எல்லாமே நம்ம வச்சுக்க ஆரம்பிக்கணும் இல்ல? சோ நான் ஆத்மா என்ற நிலையில் தான் நம்ம பரமாத்மாவோட கனெக்ஷன் வைக்க முடியும். ஆரம்பத்திலேயே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்கல்ல, இந்த ஒயர்ல இருக்கிற அந்த மேல இருக்க அந்த பிளாஸ்டிக் போர்ஷன் எல்லாத்தையும் கட் பண்ணாதானே அந்த கனெக்ஷன்ன்றது கிடைக்கும், கரண்ட் பாஸ் ஆகும். அது போல நமக்கு இந்த உடல் உணர்வு இருக்கு, நான் சரீரம் அப்படிங்கிற அந்த உடல் உணர்வு இருக்கு பாருங்க, அதை நம்ம நீக்கணும். இதற்கு தான் நம்ம ஆரம்ப கட்டத்துல நிறைய மெடிடேஷன் கமெண்ட்ரி எல்லாம் கொடுத்தோம். அந்த பிளேலிஸ்ட்ல கூட இருக்கு பாருங்க, 66 மெடிடேஷன் கமெண்ட்ரி கொடுத்துரும். ஸோ நீங்க அந்த ஆரம்பத்துல இருந்து பாருங்க. எவ்வளவு பேருப்பா இது வரைக்கும் அந்த ஆத்ம பயிற்சி பண்ணிட்டு இருக்கீங்க? ஆத்ம உணர்வு பயிற்சி பண்ணிட்டு இருக்கீங்க? யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? கேக்குது? ஆத்மா இந்த ஆத்ம உணர்வுல இருக்கும். ஆத்ம உணர்வு தோன்றுது சிஸ்டர். இப்ப ஆத்ம உணர்வு தோணுது அப்படின்னா உங்களை நீங்க ஒளி புள்ளியா அனுபவம் பண்றீங்களா? ஒளி புள்ளியா ஒளி சம்டைம் புள்ளியா வருது, சம்டைம் வரலைங்க சிஸ்டர். வரலன்னா எப்படி? நீங்க நினைச்சாதானே வரும், நீங்க நினைச்சாலும் வரலங்கிறீங்களா சம்டைம்ஸ்? நினைச்சா வருதுங்க சிஸ்டர், நினைக்காமயே கூட வரணும்ன்ற மாதிரி அப்படிலாம் கிடையாது, நீங்க நினைச்சாதான் வரும். ஓ நீங்க அது நினைச்சு நினைச்சு அந்த பிராக்டிஸ்ல தான் அது பின்னாடி நீங்க நினைக்காம அப்படியே வர முடியும். இப்பவே எப்படி வரும்? நான் ஓ தான் சொல்றேன் இல்லையா, இப்ப நான் 7 வருஷம் இருக்கும், சில பேர் 10 வருஷம், சில பேர் 15 வருஷம், 20 வருஷம் கூட இருப்பாங்க. அவங்க கூட அந்த ம் அந்த ஞாபகத்தை கொண்டு வருவாங்க. ஏன்னா நம்ம இந்த உடலை பயன்படுத்துறதுனால உடல் உணர்வுக்கு வந்துருவோம். இந்த ஓ ஆத்ம உணர்வு பயிற்சி தடுமாற்றம் ஏற்படும் போது நான் ஆத்மாங்கிறத வந்து உணர்ந்துகிட்டே இருக்கேன். கன்ஃபியூஷன் வருது. இந்த ஆத்ம உணர்வுங்கிறது நமக்கு 100% கொண்டு வரணும்னா அந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு டஃப் சுச்சுவேஷன் வந்தா மட்டும் அப்படின்னா நம்ம அந்த லட்சியத்தை அடைய முடியாது. நம்ம முதல் ஸ்லைட்ல சொன்னதெல்லாம் நடக்காது. அந்த ஆத்ம உணர்வுங்கிறது இப்ப நீங்களே உங்களை நீங்களே கேளுங்க, நான் எந்த அளவுக்கு ஆத்ம உணர்வுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா ஒரு 5%, 10% அப்படிதானே இருக்கும். கரெக்டா? எந்த அளவுக்கு ஆத்ம உணர்வுல இருக்கீங்கன்னு ஒரு பர்சன்டேஜ் சொன்னா என்னன்னு சொல்வீங்க? நான் ஒரு ஆத்மா ஒளி புள்ளி நினைக்கும் போது வருதுங்கக்கா. அந்த நினைக்கிறது இல்ல, டோட்டலாவே எந்த அளவுக்கு ஆத்ம உணர்வு வந்திருக்குன்னு சொல்றேன். டோட்டலாவே ஒரு 5%. ஒரு 100க்கு ஒரு வாய்ஸ் 10% வந்திருக்கு மேடம். 10% வந்திருக்கு. சோ பாருங்க, 5%, 10%. ஆனா நம்ம அடைய வேண்டியது 100%. 100% வரணும்னா அது அது தொடர்ந்து அந்த முயற்சி இருந்துகிட்டே தான் இருக்கணும். ஓகேவா? இன்னொரு பிடிஎஃப் கூட ஆரம்பத்துல நான் போட்டேன், நான் மறுபடியும் ஷேர் பண்றேன். ஏன்னா இப்ப ஷேர் பண்றது எல்லாமே நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அந்த தனி அக்கௌண்ட்ல. அந்த ஆத்ம உணர்வுக்கான பயிற்சிகள் அப்படின்னு நீங்க படிச்சாலே புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா?
ஸோ நீங்க இந்த மெடிடேஷன் நம்ம பிளேலிஸ்ட்ல கொடுத்துருக்கோம், அதெல்லாம் கூட கேட்டு, அதாவது என்னன்னா, நான் இந்த சரீரம் அல்ல, நான் ஆத்மா ஒளிப்புள்ளி. ஆக்சுவலா இவ்வளவுதான் விஷயம். ஆனா அது வந்து தொடர்ந்து பண்ணணும் அப்படிங்கிறதுனால என்ன சொல்றோம், இந்த சரீரத்தை வந்து ஒரு இயந்திரமா பாருங்க, அனுபவம் பண்ணுங்க, நான் ஆத்மா இந்த இயந்திரத்தோட ஓட்டுநர் அப்படின்னு நீங்க எண்ணங்களை ஏற்படுத்தணும். ஒரு நாளைக்கு வந்து இப்படி பண்ணுங்க, இந்த உடல் என்பது ஒரு வாகனம், நான் டிரைவர். சோ இது மாதிரி நீங்க பண்ண பண்ண பண்ணதான் அந்த 5%ங்கிறது 10, 15, 20ன்னு போயிட்டே இருக்கும். கடைசியில அது வந்து அந்த கடைசிங்கிறது என்ன தெரியுமா, நீங்க விநாசம் நினைக்காதீங்க. விநாசம் எப்ப வேணா நடக்கட்டும். நமக்கு கேரண்டி இருக்கா நம்ம இந்த உடல்ல எவ்வளவு நாள் இருக்க போறோம்னு ஏதாவது கேரண்டி இருக்கா சொல்லுங்க? நான் இத்தனை வருஷம் கேரண்டி இருப்பேன்ப்பா, எனக்கு தெரியும், நல்லா தெரியும் அப்படின்னு யாராவது ஒருத்தராவது சொல்ல முடியுமா? கேரண்டி இல்ல. கேரண்டி கிடையாது. அந்த கடைசி நொடி என்னன்னே நமக்கு தெரியாது. அதனால நம்ம இந்த கணக்குல போக வேணாம். இவ்வளவு டைம் இருக்கு, அப்புறம் பாத்துக்கலாம். விநாசத்தை பத்தி கூட நம்ம யோசிக்கவே வேணாம். யாருக்கு தெரியும், அதற்கு முன்னாடி கூட நான் இந்த சரீரத்தை விட்டுட்டு போகலாம், இன்னொரு பிறப்பு கூட இருக்கலாம் எனக்கு. ஆனா உண்மையிலே வந்து ராஜயோகம் பயிற்சி பண்ண பண்ண நம்மளோட ஆயுசு கூட அதிகரிக்கும்னு சொல்றேன். எங்கேயாவது ரொம்ப கர்ம கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அங்க செட்டில் பண்ணணும் அப்படின்னாதான் அங்க போக வேண்டி இருக்குமே தவிர, அதர்வைஸ் வந்து பகவான் சொல்றாரு முரளியில, ராஜயோக பயிற்சினால உடல் ஆரோக்கியம் ஆயுசு கூட அதிகரிக்குங்கிறார். சோ அதனால அந்த கடைசி நொடிங்கிறது எப்ப வேணாலும் இருக்கலாம், அதனால பின்னாடி பாத்துக்கலாம் அப்படிலாம் நினைக்க கூடாது. இதுதான் சொல்றேனே, இது வந்து நாள் முழுக்க பண்ற யோகம். ஒரு செகண்ட், அப்ப டிராபிக் கண்ட்ரோல் எத்தனை, ஒரு 2 நிமிஷம், ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு 2 நிமிஷம், அப்படியே டக்குன்னு நான் ஆத்மா, நான் ஒளிப்புள்ளி. இது நீங்க செஞ்சு செஞ்சு பாருங்க, அந்த சோல் கான்சியஸ்னஸ் அதிகரிச்சுட்டே இருக்கும். சோ நான் ஆத்ம உணர்வு பயிற்சியே பண்ணலைன்னா இந்த ராஜயோக மெடிடேஷன்ங்கிறது சாத்தியமே இல்லை. இது வந்து எப்படி தெரியுமா, நான் ஃபவுண்டேஷன் போட மாட்டேன் பில்டிங் கட்டுவேன்னா அது சாத்தியமா சொல்லுங்க? ஃபவுண்டேஷன் போடாம பில்டிங் கட்ட முடியுமா? இந்த மேம் பில்டிங் எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. அடிக்கடி நான் சொல்லிப்பேன், நான் ஒரு ஆத்மாங்கிறது என்ன அறியாமலே நான் சொல்லுவேன் அடிக்கடி. வெரி குட். அந்த அந்த மாரி சொல்றதா, இல்ல வந்து உட்கார்ந்து ஆத்மா அப்படிங்கறது தியானம் மாரி பண்ணணுமா? இல்ல இல்ல, அதுதான் கர்ம யோகம்ங்கிறது. அதாவது சொல்றதுன்னா வாயில சொல்லல, நீங்க மனசுக்குள்ள தானே சொல்றீங்க. மனசுக்குள்ளேயே நான் நினைச்சுப்பேன். ஓகே, அது ரொம்ப கரெக்ட். ஆனா கூட ஒரே ஒரு கரெக்ஷன், நீங்க Okay. அந்த ஆத்மாவாக தன்னை அனுபவம் செய்யணும். நான் ஒளிப்புள்ளிங்கிற அந்த அனுபவம் சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொல்றேன். இப்போ நீங்க வந்து ஒரு மயில் அப்படின்னு நான் சொல்லிட்டேன், அப்ப நீங்க உங்களை மயிலா அனுபவம் பண்ணுவீங்கல்ல, பண்ணுவீங்களா மாட்டீங்களா? பண்ணுவோம் சிஸ்டர். அப்போ நான் ஆத்மா, நீங்க அந்த ஜோதி பிந்து, அந்த ஒளிப்புள்ளியா உங்களை அனுபவம் பண்ணணும். அப்பதான் நீங்க பண்றது கரெக்ட்னு அர்த்தம். இந்த பாயிண்ட் புரியுதுங்களா? புரியுது மேம். நான் அந்த மாதிரி யோசிப்பேன். பிளஸ் எனக்கு ஆஹ் அந்த பிரியா சிஸ்டர் வீட்ல நான் பாத்திருக்கேன் அந்த பிக்சரை, அந்த ஒளி பிக்சரை பாத்திருக்கேன். அது எனக்கு அடிக்கடி ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஓகே, அப்படின்னா கரெக்ட். சோ நீங்க இது பண்ண 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 உங்களுக்கு அதுக்கப்புறமா அதெல்லாம் ரொம்ப இயல்பாயிடும். அது இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த எண்ணத்தை கொண்டு வரணும், நிறைய எண்ணங்களை கொண்டு வரணுங்கிறதே இல்லாம ரொம்ப இயல்பாக அது வந்துடும். சோ இந்த ஆத்ம உணர்வுங்கிறது ரொம்ப அடிப்படையான விஷயம், ரொம்ப சிம்பிளான விஷயம். இது கூட பண்ணலைன்னா நம்ம ராஜயோகத்துல ரொம்ப தூரம் எல்லாம் போக முடியாது. அதற்கு அப்புறமா அந்த ஆத்மாவோட குணங்களில் நிலைக்கணும். அதுதான் சொன்னேன் இல்லையா, நான் சாந்த சுரூபமான ஆத்மா. இதெல்லாம் கூட ஸ்வமானம் தான். நான் ஆத்மா மாஸ்டர் சாந்தி கடல்னா அந்த நேரத்துல சாந்தி அனுபவம் ஆகணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு குணம் எடுத்து அந்த குணத்தை நம்ம அனுபவம் பண்ணணும். இதுதான் ஆத்ம அபிமானி நிலை. இது புரியுதுங்களா? 2வது பாயிண்ட் புரியுதுங்களா? சரி, நம்ம இங்க நிறுத்திக்கலாம், நாளை கண்டினியூ பண்ணலாம். 2 மினிட்ஸ். இந்த பாடல்கள் கேட்பது கூட ஒரு யோகம் தான். ஆனா அந்த பாடல்கள்ல இருக்கக்கூடிய அந்த வரிகள்ல கவனம் போகணும். இதன் மூலமாக கூட நம்ம யோகம் பண்றோம். அந்த நேரத்துல நம்ம ஆத்ம உணர்வோடு அந்த வரிகளில் நம்ம கவனம் செலுத்தலாம்.